இந்த கோர்ஸ் வந்து இந்த சிஏ கோர்ஸ் பிகாம்னு ஒன்று இருக்குது தெரியும் இல்லைக்கண்ணா. இப்போ நீ +1 +2 படிச்சிருக்க, பிகாம் படிச்சிருக்க. இந்த சிஏ கோர்ஸில் மோஸ்ட்லி பார்த்தோன்னா சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சேம் தான்ப்பா. சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சேம் தான். இப்போ ஒரு பிகாம் ஃபஸ்ட் இயர்லேயும் நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் படிக்கிறோம், அப்புறம் செகண்ட் இயரில் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் படிக்கிறோம், பிகாம் தேர்ட் இயரில் காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், இன்கம் டேக்ஸ் எல்லாம் நம்ம சிஏல படிக்கிற அதே சப்ஜெக்ட்ஸ் தான் பிகாம்லேயும் நம்ம படிக்கிறோம். ஆனால் பிகாம்க்கு வேல்யூ இல்லை, ஆனால் சிஏக்கு ஏன் அவ்வளோ வேல்யூ இருக்குது? ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம படிக்கல, அதே சப்ஜெக்ட்ஸ் படிக்கும்போது இதுக்கு ஏன் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, இதை வந்து நம்ம வந்து ரொம்ப புரிஞ்சுண்டு படிக்கிறோம் கண்ணா. எதனால் இது அப்படின்னு கேட்டு படிக்கிறோம். ஏன் இதை கொண்டு வந்திருக்காங்க, எதுக்காக இந்த சப்ஜெக்ட் வந்திருக்கு, ஒய் திஸ் சப்ஜெக்ட், ஒய் திஸ் சாப்டர், ஒய் திஸ் கான்செப்ட். இன்னொரு தடவை சொல்கிறேன், ஒய் திஸ் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் ஏதோ ஒரு சப்ஜெக்டை நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங், இப்போ இன்டர்மீடியேட்டில் காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டை நீ படிக்க ஆரம்பிக்கிற. இப்போ ஃபினான்ஷியல் இது ஃபவுண்டேஷனில் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னு ஒரு சப்ஜெக்டை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்டை எதுக்காக உருவாக்கியிருக்காங்க அப்படின்ற கேள்வி உன் மைண்டில் வரணுங்கண்ணா. ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னா நம்ம யார் அப்படின்னா சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட். நீ என்ன வேணா கேள்றா, நான் பதில் சொல்லுவேன். நம்மளால யோசிக்கிற தன்மை ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த யோசிக்கிற தன்மையை எப்படி நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் கான்டம்ப்ளேஷன். சொல்லு, நீ வந்து கான்டம்ப்ளேஷன் நான் பேசும்போது என்ன கவனிக்கணும் கண்ணா, ஓகேவா? ரைட். டிவியில் முடிஞ்ச அளவு பார்க்காம என்னை நேராக பார்க்க பழகுங்க, ஓகேவா? டிவி எதுக்காக போட்டிருக்கு அப்படின்னா, ஒன்னால் அந்த சைடில் உட்காந்துருக்கேன், எனக்கு ஆக்சஸே இல்லைன்னா டிவி பார்த்துக்கலாம். ஒன்னால் உன் கண்ணு என்னை பார்க்க முடிஞ்சதுன்னா என்னை நேராக பாருங்கள், ஓகேவா? ரைட். வைப் எடுத்துக்கோங்க. கான்டம்ப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் கான்டம்ப்ளேஷன்? A CA student should contemplate in the class அப்படின்னு சொல்லுவோம். A CA student should contemplate in the class அப்படின்னா என்ன சார்? கான்டம்ப்ளேஷன்னா என்ன சார்? ஒரு டீச்சர் ஒரு பாடத்தை நடத்தும் போது ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லும்போது இவர் சொல்றது ரைட்டா, லாஜிக்கலா, அக்செப்டபிளா, ஜஸ்டிஃபையபிளா அப்படின்னு உன் மைண்டு உன்னை கேள்வி கேட்கணும் கண்ணா. அவ்வளோதான். இந்த கேள்வியை உன் மைண்டில் ஓட்டணும். ஏதோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லும்போது இஸ் இட் லாஜிக்கல், இஸ் இட் அக்செப்டபிள், இஸ் இட் ஜஸ்டிஃபையபிள், இஸ் இட் ரைட் அப்படின்னு உன் மைண்டில் ஓட ஆரம்பிச்சது அப்படின்னா யூ ஸ்டார்டட் திங்கிங். நிறைய பேருக்கு நான் இப்படி சார் திங்க் பண்ணணும், இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், டேய் இது சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சேம் தான்ப்பா, ஆனால் இந்த சிஏல படிக்கும்போது நீ ஏன் எதுக்குன்னு கேட்டு படிக்கணும். ஏன் எதுக்குன்னு கேட்டு படிக்கணும். இப்போ நான் ஒரு விஷயம் மட்டும் சும்மா சொல்லித்தரேன் உனக்கு. இப்போ லேண்டு கேள்விப்பட்டிருக்கலக்கண்ணா? யாரெல்லாம் இதில் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கு. இருந்தாலும் இந்த டிஸ்கஷன் இன்னொரு 5 நிமிஷம் டிஸ்கஷன் உனக்கு புரியலன்னா கூட கவலைப்படாது, ஓகேவா? ரைட். உனக்கு எப்படி லேட்டராக சொல்லி கொடுப்பாங்க. காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கை ஓஸ்து. காமர்ஸ் +1 +2ல வெரி குட். ஸோ இப்போ நான் ஏதோ ஒன்று சொல்ல போகிறேன், ஏன்னா அக்கௌண்டன்சி பற்றி ஏதோ ஒன்று பேச போகிறேன். இப்போ அவன் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு இது புரியல அப்படின்னு சொல்லாத, லேட்டராக எடுப்பாங்க உனக்கு, ஓகேவா? ரைட். உனக்கு ஏதோ ஒன்று இப்போ நான் சொல்கிறதே புரிஞ்சிடுச்சு அப்படின்னா சூப்பர், இல்லைன்னாலும் கவலைப்படாது. காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சும்மா நான் ஒரு கேள்வி, எப்படி படிக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை அப்படின்றத அழகாக ஒரு கான்செப்டை சொல்லித்தரேன், ஓகேவா? ரைட். லேண்ட் எல்லாருக்கும் தெரியுமா? என்னடா, ஈவன் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட லேண்ட்னா என்னன்னு தெரியறதில்ல உனக்கு, ஓகே? லேண்ட் இஸ் a fixed assets or a current asset? Beautiful கண்ணா. லேண்ட் இஸ் a fixed asset. என்ன fixed assetsக்கும் current assetsக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நானே சொல்றேன். fixed asset is any asset which is held with an intention to use it in the business. Any asset which is held with an intention to use it in the business. நம்ம ஒரு asset இந்த business யூஸ்க்காக வச்சிருக்கோம் அப்படின்னா அது என்ன asset? ஃபிக்ஸ்ட் அசெட், ஓகேவா? ரைட். நம்ம ஒரு ஃபேக்டரி கட்ட போறோம், அதுக்கு ஒரு லேண்ட் வாங்கி அதுக்கப்புறம் தான் அந்த ஃபேக்டரியை நம்ம கட்டுவோம் ஒரு பிசினஸ் பண்ணும்போது. எஸ் ஆர் நோ? ஸோ அப்போ அந்த லேண்டை நான் எதுக்கு வாங்கியிருக்கேன்? என் பிசினஸ் யூஸ்க்காக வாங்கியிருக்கேன். அப்போ லேண்ட் இஸ் a fixed asset. இப்போ இந்த டிவி வந்து இந்த டிவி பாருங்க, கேஎஸ் அகாடமியில் இருக்க டிவி எதுக்காக வாங்கியிருக்காங்க? கேஎஸ் அகாடமியோட பிசினஸ் யூஸ்க்காக வாங்கியிருக்காங்க. The TV is held with an intention to use it in the business. Yes or no? அப்படின்னா அது என்ன அசெட்? ஃபிக்ஸ்ட் அசெட். லேண்ட் இஸ் a fixed
ஃபிக்ஸ்ட் அசெட் எல்லாருக்குமே தெரியும், கரெக்டா இல்லையா? இதை தவிர இன்னொரு என்ன அசெட் இருக்கு நமக்கு, கரண்ட் அசெட்ஸ் அப்படின்னு இருக்கு. கரண்ட் அசெட்ஸ் ஆர் தோஸ் அசெட்ஸ் which can be converted into cash within a short span of time. எந்தெந்த அசெட்ஸ்லாம் சீக்கிரம் கேஷா கன்வெர்ட் பண்ண முடியுமோ அதை நம்ம என்ன அசெட்னு சொல்லுவோம், current assets. Current assets are those assets which can be converted into cash within a short span of time. இப்ப பேங்க் பேலன்ஸ் இருக்கு, என்னன்னா பேங்க்ல பணம் இருக்கு, அதை உடனே போய் நம்ம கேஷா எடுத்துக்க முடியுமா? தாராளமா எடுத்துக்கலாம். அப்படின்னா அது என்ன அசெட், current assets. Okay, current assets are those assets which are held which can be converted into cash within a short span of time. Clear? Not clear? இப்ப சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். இது கரண்ட் அசெட்ஸ்க்குலாம் டீடைல்டா லேட்டரா உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போதைக்கு லேண்ட்ன்றது எல்லாருக்கும் தெரியும்னு நான் நம்பலாமா? ஓகே. இப்ப லேண்டுக்கு நம்ம டெப்ரிசியேஷன் போடுவோமா போட மாட்டோமா? போடுவோமா போட மாட்டோமா? whether for land, whether we provide depreciation, yes no? யாரெல்லாம் no? We don't provide depreciation in respect of land. Landக்கு depreciation போட மாட்டோம். யாரெல்லாம் landக்கு depreciation போடுவோம்? landக்கு depreciation போடுவோம். யாரெல்லாம் சார் போடுவோமா போட மாட்டோமா தெரியாது, தைரியமா ஜாலியா நீ, எனக்கு நீங்க ஜாலியா இருக்கிறது பிடிக்கும், ஜாலியா நாங்க தானே ஒன்னு அறிவாளியாக்கணும், அது எங்க வேலை. ஓகே. யார் லேண்டுக்கு டெப்ரிசியேஷன் கிடையாதுன்னு யாரோ இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா, சார் லேண்டுக்கு டெப்ரிசியேஷன் கிடையாது ஸ்ட்ராங்கா சொல்றவா கை வசு, ஸ்ட்ராங்கா இருக்கேன் சார், லேண்டுக்கு டெப்ரிசியேஷன் கிடையாது சார். ரைட். இந்த ரெட் ஷர்ட் எதனால லேண்டுக்கு டெப்ரிசியேஷன் கிடையாது? ஓகே. ஸோ அவனோட ஆன்சர் என்னன்னா, சார் லேண்டோட விலைலாம் அப்ரிஷியேட் தான் ஆகும், என்ன ஆகாது, டெப்ரிஷியேட் ஆகாது, அதனால அதுக்கு டெப்ரிசியேஷன் கிடையாது. ஓகேவா? அவன் சொன்ன ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றான்? சார் அவங்க சொன்னது கரெக்ட் சார், அதுதான் என் மைண்ட்லயே இருந்தது. ஓகே, ரைட். இது ரைட் ஆன்சரா ராங் ஆன்சரா? யாருன்னா ராங் ஆன்சர்னு சொல்றல சார், அவன் சொன்னது தப்பு சார். எஸ், உட்கார்ந்து. எஸ் கண்ணா, ஒயிட் டிஷர்ட். இட்ஸ் a ராங் ஆன்சர்னு சொல்லியிருக்க. வாட் இஸ் த ரைட் ஆன்சர்? வெரி குட். அப்போ டெப்ரிசியேஷன் லேண்டுக்கும் என்ன இருக்கு, டெப்ரிசியேஷன் இருக்கு, கரெக்டா இல்லையா? அதான் உன்னோட தாட் ப்ராசஸ். லேண்டோட வேல்யூம் டிக்ரீஸ் ஆகும், லேண்டுக்கு டெப்ரிசியேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றான். அவன் என்ன சொல்றான், லேண்டுக்கு டெப்ரிசியேஷன் கிடையாது. இப்போ உன்னோட தாட் ப்ராசஸ் லேண்டுக்கு என்ன இருக்கு, டெப்ரிசியேஷன் இருக்கு அப்படின்னு சொல்ற. இவன் லேண்டுக்கு என்ன இல்லைன்னு சொல்றான், டெப்ரிசியேஷன் இருக்காது, ஏன்னா லேண்டோட விலை இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றான். அந்த பையன் உங்க பேரு, உங்க பேரு, your name? சாகித். சாகித். உன்னோட பேர் என்ன? ஜெகதீஷ். உட்கார்ந்துக்கப்பா. ஜே என்ன சொல்றார் அப்படின்னா, ஓகேவா, ஜே என்ன சொல்றாருன்னா, லேண்டுக்கு டெப்ரிசியேஷன் கிடையாது, ஏன்னா லேண்டோட விலை எப்பயுமே என்ன ஆகும், இன்க்ரீஸ் தான் ஆகும், அப்ரிசியேஷன் தான் இருக்கே தவிர லேண்டுக்கு டெப்ரிசியேஷன் கிடையாது அப்படின்னு சொல்றார். எஸ் என்ன சொல்றாருன்னா, சார் லேண்டோட விலையும் குறையலாம் சார், லேண்டோட விலையும் குறையலாம் சார். ஏன் சார் லேண்ட் விலை குறைய முடியாது? இப்போ பக்கத்தில் நம்ம வாங்கியிருக்கோம், டக்குன்னு ஒரு ஏர்போர்ட் வந்துச்சு, ஒரே நாய்ஸ் பொல்யூஷன், அதனால இருக்கலாம். ஒரு லேண்ட் வாங்கியிருக்கோம், அதோட ஃபர்டிலிட்டி போயிடுச்சு, ஓகேவா, இதுக்கு மேலே அதில் விவசாயம் பண்ண முடியாது, ஸோ அதில் இருக்க ஃபர்டிலிட்டி போயிடுச்சு. நான் சொல்கிறது புரியுறதா இல்லையா? அப்பயும் அதோட லேண்டோட விலை என்ன ஆகும், குறையும். பக்கத்துலேயே ஏதோ சாக்கடை கட்டி விட்டானுங்க, ஏதோ ஒன்று ஒரே ஸ்மெல்லாக வருது, ஏதோ பக்கத்தில் ஒரு ரவுடி தங்கிட்டான், ஆறு பக்கத்து வீட்டில் தூக்கு போட்டாங்க, ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா ஏன் லேண்டு நான் வாங்கின விலை விட கம்மியாக போகிறதுக்கு இல்லை, ஏதோ வார் நடக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ வாரில், இப்போ துபாயில் நான் லேண்டை நான் வாங்கலை, சும்மா சொல்கிறேன், துபாயில் இப்போ நான் ஒரு லேண்டை வாங்கியிருக்கேன், ஒரே வார் அங்கே ஸ்டார்ட் ஆகிடுதுன்னா அந்த லேண்டோட விலை இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா?
டிக்ரீஸ் ஆகும். இப்போ லேண்டோட விலையும் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். லேண்ட் அப்ரிஷியேட்டும் ஆகும், டெப்ரிஷியேட்டும் ஆகும். பட் நிறைய பேர் வந்து லேண்டுக்கு டெப்ரிஷியேஷன் கிடையாது, லேண்ட் ஹஸ் நோ டெப்ரிஷியேஷன் அப்படின்னு சில பேர் நினைக்கிறீங்க. சில பேர் என்ன நினைக்கிறீங்க, இல்ல சார் லேண்டுக்கும் என்ன இருக்கு, டெப்ரிஷியேஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க. இப்ப நான் ஒரு தெளிவுக்கு, இப்போ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. என்ன இருக்கு? ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல. நாங்கள் யாருன்னா குரு, சொல்லு. இப்ப டீச்சர்ஸ்லாம் நம்ம குரு அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப வந்து அந்த கு அப்படின்னா டார்க், சொல்லு. குனா என்னது? டார்க். உனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்க, எல்லாரும் ஆசையா கவனிச்சுக்கணும்னு சொல்லலாம். ஏன்னா உன்னை நாளைக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்றது வந்து உன் அறிவுக்காக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படும். புரியறதுல எங்க அப்பா யார் தெரியுமா, தூக்கி உள்ள வச்சிருவாங்க நாளைக்கு யாருன்னா. புரியறது, நீ என்ன பெரிய ஆளா இருந்தாலும் தூக்கி உள்ள வைக்கிறாங்க. எஸ் ஆர்னோ. ஸோ அதனால உன் அறிவு ரொம்ப பெருசு. எங்க அப்பா யார், எங்க மாமா யார், எங்க ஒரு எம்எல்ஏ இதெல்லாம் இப்போ பிரயோஜனமே இல்லை. என்னடா சில பேர் அதில் ஒன்றை ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. உன் அறிவுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ உன்னை அறிவாளி ஆக்கிறதுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ லேண்டோட விலை சார் கரெக்டு தான்டா சார் சொன்னது, லேண்டோட விலை குறைய கூட செய்யலாம்டா. இப்போ எவனோ வார் ஜோனில் வந்துடுச்சு, நான் ஒரு இடத்துல லேண்ட் வாங்கியிருக்கேன், அங்கே வார் டிக்ளேர் பண்ணிட்டான்னா அப்போ அந்த இடத்துல விலை ஏறுமா இறங்குமா? இறங்கும். அப்போ லேண்டுக்கும் என்ன இருக்கு? டெப்ரிஷியேஷனும் இருக்கு. லேண்ட் என்னவும் ஆகலாம், அப்ரிஷியேட்டும் ஆகலாம். ஆனால் நிறைய பேர் மைண்ட்ல லேண்டுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னு இருக்கு, land has no depreciation, we don't provide depreciation in respect of land ன்னு இருக்கு. நான் கிளாரிட்டி தட்டம் அடிச்சல உங்க எல்லாருக்கும் ஒரு அறிவு தட்டமா ஆசையா கவனிச்சப்பல. ஓகே, கவனிடி சொல்லமா. ஓகே, பிளான்ட் அண்ட் மிஷினரின்னு கேள்விப்பட்டிருக்கியாக்கன்னா, பிளான்ட் அண்ட் மிஷினரி. இப்போ ஒரு ஃபேக்டரியில் இருக்க மிஷினரிஸ், ஃபேக்டரியில் இருக்க மிஷினரிஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பிளான்ட் அண்ட் மிஷினரிஸ். ஈவன் நம்ம ஆஃபீஸில் கேஎஸ் பிளான்ட் அண்ட் மிஷினர்னா உடனே ஃபேக்டரி மட்டும்தான் கிடையாது. இப்போ கேஎஸ் அகாடமியிலே பார்த்தோம் அப்படின்னா இந்த டிவிலாம் கூட நான் எதில் கொண்டு வரலாம்? பிளான்ட் அண்ட் மிஷினரில் கொண்டு. இந்த ஏர் கண்டிஷனர்ஸ்லாம் கூட நான் எதில் கொண்டு வரலாம்? பிளான்ட் அண்ட் மிஷினரிஸில் கொண்டு வரலாம். ஓகேவா? ரைட். இப்போ இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு நம்ம டெப்ரிஷியேஷன் போடுவோமா போட மாட்டோமா? whether we provide depreciation. ஏன்னா ஒரு ஏசியை வாங்கினோம்னா அதுக்குன்னு ஒரு லைஃப் டைம் இருக்கு, கரெக்டா? இல்லைன்னா ஒரு 5 இயர்ஸ் அதை யூஸ் பண்ணலாம், இல்லை 10 இயர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு 50,000 கொடுத்து நான் ஏசியை வாங்குறேன், ஒரு 50,000 ரூபா கொடுத்து நான் ஏசியை வாங்குறேன்னா அந்த ஏசி சேல் பண்ற அந்த மேனுஃபேக்சரே என்கிட்ட என்ன சொல்லுவானா, இதை மேக்சிமம் ஒரு 10 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம் சார், அதுக்கு மேல இதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவான். எஸ் ஆர் நோ? அப்போ இந்த ஏர் கண்டிஷனர் வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி. இந்த ஏர் கண்டிஷனருக்கு ஒரு லிமிட்டெட் லைஃப் இருக்கு, கரெக்டா கண்ணா? இருக்கா இல்லையா? இது லிமிட்டெட் லைஃப் இருக்கு. எவ்வளவு வருஷம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம? இப்ப நம்ம எவ்வளவு கொடுத்து வாங்கி இருக்கோம்? 50,000 கொடுத்து வாங்கியிருக்கோம். இந்த 50,000 கொடுத்து வாங்கினதோட பெனிஃபிட் இதை நம்ம என்ஜாய் பண்ணிக்கிறது ஒரு வருஷம் தான் என்ஜாய் பண்ண முடியுமா? 10 வருஷம் என்ஜாய் பண்ண முடியுமா? 10 வருஷம் என்ஜாய் பண்ண முடியும். அப்போ அவன் என்ன சொல்றான்னா, இந்த அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட் என்ன சொல்றதுன்னா, சரவணன் நீ 50,000 ரூபாய் கொடுத்து இந்த ஏசியை வாங்கியிருக்க, இதோட பெனிஃபிட் வந்து நீ 10 வருஷம் என்ஜாய் பண்ண முடியும். அப்போ ஒரு வருஷத்தோட காஸ்ட் ஆஃப் பெனிஃபிட் சொல்லு. காஸ்ட் ஆஃப் பெனிஃபிட் பர் இயர். ஒரு வருஷத்தோட பெனிஃபிட்டோட காஸ்ட் எவ்வளவு? காஸ்ட் ஆஃப் பெனிஃபிட் பர் இயர் சொல்லு எல்லாரும். சும்மா மற்றவன் 5,000 கத்துறான்னு நீ கத்துறியா, இல்ல உண்மையா உனக்கு புரியுறதா? இப்ப நம்ம இந்த 50,000 ரூபாய் செலவழிச்சிருக்கோம்ல, இது வந்து ஒரு வருஷம் தான் நம்ம என்ஜாய் பண்ண முடியுமா, 10 வருஷம் என்ஜாய் பண்ண முடியுமா? அப்ப ஒரு வருஷத்தோட என்ஜாய்மெண்டோட பெனிஃபிட் காஸ்ட் எவ்வளவு நமக்கு? 5,000 rupees. இதை தான் அக்கௌண்டன்சியில் இந்த காஸ்ட் ஆஃப் பெனிஃபிட் பர் இயர் தான் அக்கௌண்டன்சியில் நம்ம என்னன்னு சொல்றோம்? டெப்ரிஷியேஷன் அப்படின்னு சொல்றோம். புரியுறது? இந்த டெப்ரிஷியேஷன்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்தோட பெனிஃபிட் காஸ்ட் எவ்வளோ? 5,000. இப்போ 50,000 ரூபாய்க்கு நீ வாங்கிட்டு அதோட லைஃப் எவ்வளோ? 10 இயர்ஸ். அப்போ ஒரு வருஷத்தோட பெனிஃபிட் எவ்வளோ? 5,000. செகண்ட் இயரோட பெனிஃபிட் எவ்வளோ? தேர்ட் இயரோட பெனிஃபிட் எவ்வளோ? இந்த காஸ்ட் ஆஃப் பெனிஃபிட் தான் உன்னோட என்னன்னு சொல்றான்? டெப்ரிஷியேஷன். இப்போ இந்த அசெட்டை வாங்கும்போது இதோட விலை எவ்வளோன்னு இருக்கு? 50,000. 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அசெட்டை நம்ம 50,000 பார்ப்போமா இல்ல 45,000 பார்ப்போமா?
ஏன்னா 1 இயர் யூஸ் பண்ணிட்டல, அப்ப அந்த யூஸ் பண்ணதோட காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ 5000. அப்ப 50000 ரூபாய் நான் கொடுத்து 10 வருஷம் நான் என்ஜாய் பண்ணிக்கலாம். 1 வருஷம் நான் என்ஜாய் பண்ணிட்டேன். சொல்லு, இதுக்கு பேர் தான் பெனிஃபிட் டிரைவ்டு. சொல்லு, பெனிஃபிட் derived is expense. சொல்லு, benefit derived is expense, cost of benefit per year. இந்த 5000 நான் என்ஜாய் பண்ணிட்டேனா பண்ணலையா? 1 இயர் முடிஞ்சிடுச்சு, 1 இயர் முடிஞ்சிடுச்சு. நான் 50000 என்ஜாய் பண்ணிட்டேனா ஆர் 5000 தான் என்ஜாய் பண்ணியிருக்கேனா? அந்த 5000 நான் என்ஜாய் பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல, அதுதான் பெனிஃபிட் டிரைவ்டு ஆர் பெனிஃபிட் கன்சியூம்டு. சொல்லு, பெனிஃபிட் டிரைவ்டு ஆர் பெனிஃபிட் கன்சியூம்டு. அந்த பெனிஃபிட் கன்சியூம்டு தான் அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றான்? டெப்ரிசியேஷன். இந்த டெப்ரிசியேஷன் தான் நமக்கு எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த டெப்ரிசியேஷன் நமக்கு எக்ஸ்பென்ஸ். வாங்கும் போது நம்ம வாங்கினோம் தெரியுமா, 50000 ஒரு டேட்ல வாங்கினோம் தெரியுமா, அன்னைக்கு இந்த ஏசியை நம்ம எக்ஸ்பென்ஸ் சொல்றோமா அசெட்னு சொல்றோமா? அசெட்னு சொல்றோம். 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 50000 நம்மளோட அசெட்டா ஆர் வெறும் 45000 தான் நம்மளோட அசெட்டா? இத தான் நம்ம அக்கவுண்ட்ஸ்ல ரிட்டன் டவுன் value, that is cost minus depreciation is written down value. புரியறதா புரியலையா? நல்லா புரியுதா? ஜாலியா இருக்கா போரிங்கா இருக்கா? என்ஜாய் பண்ணுங்க கண்ணா. நல்ல சூப்பராக ஒரு பாயிண்ட் சொல்லித்தரேன். நாளைக்கு நீ எவனாவது ஒருத்தன் வந்தான் அப்படின்னா அவன் செத்தான் உங்ககிட்ட. எவனாவது அக்கௌண்ட்ஸில் நான் சென்டம்டா 200 100க்கு 100 எவனா +2 முடிச்சு வந்தான்னா காலி உங்ககிட்ட. ஏன்னா உனக்கு இப்போ நான் வந்து ஒரு வெப்பனை கொடுக்க போகிறேன். இந்த இப்போ நான் கொடுக்குற அறிவெல்லாம் வெப்பன், உன்னோட ப்ரொடெக்ஷனுக்கு, உன்னோட ப்ரொடெக்ஷன். நாளைக்கு எவனாவது வந்து உன்னை வந்து இன்சல்ட் பண்ணானா இந்த கேள்வியை அழகாக நீ கேட்டுக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல, லேண்டுக்கு டெப்ரிசியேஷன் இருக்கா இல்லையா, நம்ம லேண்டுக்கு டெப்ரிசியேஷன் போடுவோமா மாட்டோமா அப்படின்ற தெளிவை உனக்கு நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த கிளாஸை ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லாரும் ஆர்வமாக கவனிங்க. ஏன்னா இப்போ நான் கொடுக்குற நாலேஜ் வந்து இட்ஸ் அ ஹியூஜ் இன்டான்ஜிபிள் அசெட். அது உனக்கு கோடியாக பணத்தை கொடுக்குமான்னா பணத்தை கொடுக்கும். உனக்கு என்ன செய்யும், இத்தோண்டு இந்த அறிவை எனக்கு கோடியாக கொடுக்கணுமா? இது நிறைய கோடி பேருக்கு இந்த அறிவு இல்லை. எவ்வளோ கோடி பேர் இருக்கான். இப்போ நீங்களே எவ்வளோ பேர் இருக்கீங்க. ஒரு தெளிவு இருக்கா? இவன் வந்து டெப்ரிசியேஷன் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான், அவன் டெப்ரிசியேஷன் போடணும், லேண்டுக்கும் டெப்ரிசியேஷன் இருக்குன்றான், இவன் லேண்டுக்கு டெப்ரிசியேஷன். இப்போ எல்லாருமே இல்லை சார் லேண்டுக்கு டெப்ரிசியேஷன் கிடையாது, இதுதான் காரணம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறதுக்கு இல்லைல்ல. அப்போ நமக்கு அறிவு கம்மியாக இருக்குது. அந்த அறிவை கொடுக்க போகிறேன், அழகாக கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் லேண்டு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன்னா, ஏர் கண்டிஷனர் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன்னா, அப்ப இந்த ஏர் கண்டிஷனர் நம்ம எவ்வளவுக்கு வாங்குறோம்? அதுதான் காஸ்ட் ஆஃப் தி ஏர் கண்டிஷனர். ஒரு பொருளை எவ்வளவுக்கு நம்ம வாங்குறோமோ அதுதான் என்னது? காஸ்ட் ஆஃப் தி அசெட். வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் தி அசெட்? 50,000. வாட் இஸ் த லைஃப் ஆஃப் தட் அசெட்? எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் தி அசெட் 10 years. Estimated useful life of the asset is 10 years. What is the cost of benefit per year? What is the cost of benefit derived per year? What is the cost of benefit consumed per year? What is the amount of depreciation per year? What is the value of the asset at the end of first year? Beautiful கண்ணா. என் குழந்தைங்களுக்கு என்ன இருக்கு? கையை தட்டு. உனக்கு எனக்கு உனக்கு என் குழந்தைங்களுக்கு அறிவு புரியறதில்ல. உனக்கு அறிவு. இப்போ உனக்கு காஸ்ட்னா என்னன்னு தெரியாது, காஸ்ட் ஆஃப் பெனிஃபிட் கன்சியூம்டுனா என்னன்னு தெரியாது. பெனிஃபிட் கன்சியூம்டு சொல்லு. பெனிஃபிட் பெனிஃபிட் டிரைவ்டு, பெனிஃபிட் என்ஜாய்டு, அதுதான் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன். எக்ஸலண்ட். அது வந்து இப்போ டிக்ளைன், இப்போ டெப்ரிசியேஷன் இஸ் டிக்ளைன் இன் த வேல்யூ ஆஃப் அசெட்னு சொல்கிறான். கரெக்டாக? ஏன் அந்த வேல்யூ ஆஃப் அசெட் டிக்ளைன் ஆனது? பிகாஸ் யூ என்ஜாய்டு த பெனிஃபிட். யூ என்ஜாய்டு த பெனிஃபிட். 50000ல் 5000 பெனிஃபிட் என்ஜாய் பண்ணிட்டேன். இப்போ எவ்வளோ இருக்குது ரிட்டன் டவுன் வேல்யூ? ரிட்டன் டவுன். இதை கழிச்சு பேலன்ஸ் டவுனான வேல்யூ. டவுனான வேல்யூ சொல்லு. டவுனான வேல்யூ. ரிட்டன் ஆஃப் அப்படின்னா கழிக்கிறது. ரிட்டன் கழிச்சு டெப்ரிசியேஷனை கழிச்சு இந்த அசெட்டோட வேல்யூ, அதான் ரெடியூசிங் பேலன்ஸ் ஆர் ரிட்டன் டவுன் வேல்யூ. ரெடியூசிங் பேலன்ஸ். ஏன்னா ரெடியூஸ் ஆயிடுச்சுல, 50000ல் 5000 ரெடியூஸ் ஆகி பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 45,000. இது ரிட்டன் டவுன் வேல்யூ. கிளியர் ஆர் நாட் கிளியர்? வாட் இஸ் த ரிட்டன் டவுன் வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர்?
செகண்ட் இயரும் நான் யூஸ் பண்ணிட்டேன். இந்த அசெட்டை செகண்ட் இயரும் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? செகண்ட் இயரும் யூஸ் பண்ணிட்டேன். வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் பெனிஃபிட் கன்சியூம்ட் இன் த செகண்ட் இயர்? காஸ்ட் ஆஃப் பெனிஃபிட் கன்சியூம்ட் இன் த செகண்ட் இயர். எக்ஸலென்ட். இப்ப திங்க் பண்ணி சொல்லு. வாட் இஸ் த ரிட்டன் டவுன் வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் இயர்? அப்படியா? பியூட்டிஃபுல் கண்ணா. வாட் இஸ் த ரிட்டன் வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் இயர்? 40,000. உண்மையா புரியுறதா இல்லையா? இது ஃபர்ஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன். இந்த டெப்ரிசியேஷன் நம்மளோட சொத்தா செலவா? பியூட்டிஃபுல். இந்த 45,000 நம்மளோட சொத்தா செலவா? பியூட்டிஃபுல் கண்ணா. இந்த சொத்துன்றது ஃபியூச்சர் பெனிஃபிட். சொல்லு. ஃபியூச்சர்ல நான் அனுபவிக்க போறது தான் என்னோட சொத்து. ஃபியூச்சர்ல, ஏன்னா இந்த 45,000 நான் அடுத்த 9 வருஷம் அனுபவிக்க போறேன். நான் எவ்வளவு அனுபவிக்க போறேனோ அதோட வேல்யூ தான் என்னோட சொத்து. வாட் இஸ் அசெட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் பெனிஃபிட் which I am going to enjoy. Benefit to be enjoyed in the future is asset. Benefit enjoyed during the year. Benefit enjoyed during the year is expense. Benefit to be enjoyed in the future is my beautiful. என் குழந்தைங்க அறிவாளி. அப்போ நான் சொல்றது புரியுறதா உனக்கு? ஃபியூச்சர் இதை வாங்கின அன்னைக்கு கண்ணா, இப்போ நம்ம எல்லாரும் யோசிப்போம், இந்த வாங்கின அன்னைக்கு தான் புதுசாக ஏசி நம்ம கிட்ட வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? 50,000க்கு நான் ஏசி வாங்கியிருக்கேன், இதை நான் எத்தனை வருஷம் என்ஜாய் பண்ண போறேன்? 10 வருஷம் என்ஜாய் பண்ண போறேன். எஸ் ஆர் நோ? அப்ப வாங்கின அன்னைக்கு அந்த அசெட்டோட வேல்யூ எவ்வளவுன்னு கேட்டா என்ன சொல்லுவ? அப்போ அதுக்கப்புறம் 1 இயர் முடிஞ்சு அதோட வேல்யூ என்னது? இந்த 5,000 என்னது? பெனிஃபிட் டு பி என்ஜாய்டா ஆல்ரெடி என்ஜாய்டா? பியூட்டிஃபுல். அப்ப நீ பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணிட்டனா அது செலவு. பெனிஃபிட்டை ஃபியூச்சர்ல என்ஜாய் பண்ண போறேன்னா அது ஃபியூச்சர் பெனிஃபிட் இஸ் அசெட். சொல்லு. current year benefit is expense. நல்லா புரியுதா? சுமாரா தான் புரியுறதா? ஓகே. இப்போ 45,000ல இப்போ செகண்ட் இயரும் முடிஞ்சிச்சு. செகண்ட் இயரும் அப்ப இந்த அசெட்டோட பெனிஃபிட்டை நான் 1 வருஷம் என்ஜாய் பண்ணிருக்கேனா 2 வருஷம் என்ஜாய் பண்ணிருக்கேனா? ஃபர்ஸ்ட் இயர் என்ஜாய் பண்ணதோட காஸ்ட், செகண்ட் இயர் என்ஜாய் பண்ணதோட காஸ்ட். அப்ப இந்த 5,000 என்னது? Expense. Expense for which year? This is expense for what is the return down value at the end of second year? 40,000. Beautiful kana. Beautiful kana. In the 40,000 think பண்ணி சொல்லு, whether this 40,000, the amount 40,000 is the value of benefit derived or value of benefit to be derived in the future. நல்லா அழுத்தி சொல்லு. சும்மா சொல்றியா? உண்மையா உனக்கு புரியுதா? உண்மையா அதெல்லாம் உனக்கு புரியறதுன்னா உனக்கு கடவுள் அறிவு கொடுத்துருக்கா. கடவுள் என்ன கொடுத்துருக்கா? நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ண ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். உனக்கு புரியுது இல்ல? புரியலையா? என்னடா நல்லா புரியறதா? இது மாதிரிலாம் நான் ட்ராமா பண்ணனா ஏதோ பெரிய விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னு அர்த்தம். உன் மைண்ட் அப்படியே ட்ராக் பண்ணி ஏன்னா ஒரு குழந்தை இல்லை, நீ உன் தலையில் தூக்கி கல்லை போடக்கூடாதுன்னு ஸ்லோவாக எடுத்து வைக்க போகிறேன். உனக்கு அந்த கல் வச்சதே பெருசாக வச்சிருக்கிறதே உனக்கு தெரியவே இல்லையே, ஆனால் என்னாலேயே பெரிய கல் தூக்கும். அந்த மாதிரி உன்னை பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ட்ராமா பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? இந்த சின்ன ட்ராமாலேருந்து ஒரு பெரிய விஷயம் சொல்ல போகிறேன். ஓகே நாட் ஓகே? இப்போ அடுத்தது இன்னொன்று சொல்ல போகிறேன். ஓகேவா? ரைட் சார், நீங்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் ஓகே. வாங்கின அன்னைக்கு இதோட காஸ்ட் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் இந்த அசெட்டோட வேல்யூ எவ்வளோ? செகண்ட் இயர் எண்டில் இந்த அசெட்டோட வேல்யூ எவ்வளோ? ஃபர்ஸ்ட் இயரோட டெப்ரிசியேஷன் எவ்வளோ?
செகண்ட் இயரோட டெப்ரிசியேஷன் எவ்வளவு? இப்போ நம்ம செகண்ட் இயர் எண்டில் இருக்கோம். சொல்லு, செகண்ட் இயர் எண்டில் இருக்கும். இப்போ நான் ஒன்று சொல்ல போகிறேன், நான் ஒன்று கேட்க போகிறேன், அதுக்கு அழகாக செகண்ட் இயர் எண்டில் தான் இருக்கும். இப்போ அதோட வேல்யூ வந்து 40,000 ஆகனா செகண்ட் இயரில் 40,000. வாட் இஸ் த டோட்டல் டெப்ரிசியேஷன்? எவ்வளோக்கண்ணா? வெரி குட். கையத்தட்டு. பரவாயில்ல கண்ணா, பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. என்ன கனெக்ட் பண்ணுறேன். வாட் இஸ் த டோட்டல் டெப்ரிசியேஷன் ஃபார் 2 years? இந்த டோட்டல் டெப்ரிசியேஷன் இது வரைக்கும் அந்த அசெட்டை வாங்கினதுலேருந்து இந்த 2 years செகண்ட் இயர் எண்டில் தான் நம்ம இருக்கோம். இது வரைக்கும் அதுக்கு போட்ட மொத்த டெப்ரிசியேஷன் எவ்வளோக்குன்னா? This is called as accumulated depreciation. சொல்ல, cumulative depreciation. Accumulated depreciation. யாருன்னா accumulated depreciation, எங்கேயாவது ஒரு இடத்துல accumulated depreciation அப்படின்னா ஒரு வருஷத்தோட டெப்ரிசியேஷன் கிடையாது. இந்த அசெட்டை வாங்கினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு மொத்தமா கியூமுலேட்டிவா நான் எவ்வளவு டெப்ரிசியேஷன் போட்டிருக்கணும், தட் இஸ் கால்ட் அஸ் accumulated depreciation. இப்ப செகண்ட் இயர் எண்ட்ல இந்த அசெட்டோட accumulated depreciation எவ்வளோ? ஓகே. செகண்ட் இயரோட டெப்ரிசியேஷன் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் இயரோட டெப்ரிசியேஷன் எவ்வளோ? டோட்டல் டெப்ரிசியேஷன் till the end of second year எவ்வளோ? The total depreciation is also called as beautiful. இது காஸ்ட், அழகா புரிஞ்சுக்கோ. இது காஸ்ட், இது annual depreciation, இது written down value or reducing balance at the end of first year. This is depreciation for the second year. This is written down value at the end of second year. These two put together is the accumulated depreciation or total depreciation provided for 2 years. Clear or not clear? இன்னும் ஒன்றே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு நான் என்ன பாயிண்ட் சொல்லணுமோ அதுக்கு போயிடுறேன். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம தேர்ட் இயரும் இதுக்கு டெப்ரிசியேஷன். தேர்ட் இயர் இந்த அசெட்டை யூஸ் பண்ணிட்டோம். தேர்ட் இயர் இந்த அசெட்டை யூஸ் பண்ணி தேர்ட் இயர் எண்டில் வந்துட்டோம். தேர்ட் இயர் எண்டில் வந்துட்டோம். இப்போ தேர்ட் இயரோட டெப்ரிசியேஷன் எவ்வளோ? தேர்ட் இயர் எண்டில் இந்த அசெட்டோட ரிட்டன் டவுன் வேல்யூ எவ்வளோ? இந்த 35,000 பெனிஃபிட் ஆல்ரெடி என்ஜாய்ட் ஆர் டு பி என்ஜாய்ட். To be enjoyed in the how many years you are going to enjoy the benefit in the future? 5 years. Beautiful kana, excellent. இந்த 35,000 வந்து அடுத்த 7 வருஷத்தோட காஸ்ட் ஆஃப் பெனிஃபிட். அந்த ஐடியா புரிஞ்சு எடுத்தா இல்லையா? இப்போ நீ சொல்லு, what is the accumulated depreciation? 3,000. Beautiful kana. அப்போ என் குழந்தைங்களுக்கு காஸ்ட்னா என்னன்னு தெரியும், கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் என்னன்னு தெரியும், அக்யூமுலேட்டிவ் டெப்ரிசியேஷன் என்னன்னு தெரியும், ரிட்டன் டவுன் வேல்யூன்னு என்ன தெரியும். அந்த ரிட்டன் டவுன் வேல்யூன்றது ஃபியூச்சர் பெனிஃபிட்னு தெரியும். இந்த 5,000 இது ஃபியூச்சர் பெனிஃபிட்டா, பெனிஃபிட் டிரைவ்டா? பியூட்டிஃபுல். பெனிஃபிட் டிரைவ்ட் இஸ் எக்ஸ்பென்ஸ். சொல்லு, அது செலவு. ஆனா ஃபியூச்சர் பெனிஃபிட் சொத்து. செலவு சொத்து, செலவு சொத்து. இந்த செலவு P&Lக்கு போகணும், இந்த சொத்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகணும். புரியுறது இல்லையா? P&Lக்கு டெப்ரிசியேஷன், செலவு P&Lக்கு போயிடணும், சொத்து எங்கே போகணும் நமக்கு? சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம், சார் இது வரைக்கும் நீங்கள் பேசுனது எங்களுக்கு ஓரளவுக்கு புரியுது சார் அப்படின்னு உண்மையாக சொல்லிடுறீ ப்ளீஸ். புரியலனாலும் புரியுதுன்னு சொல்கிறீ ப்ளீஸ் டி. சயின்ஸ் மட்டும் ஆயத்தான்னு சொல்லு சார். புரிஞ்சுது சார், நல்லா சொல்லு. புரியலனாலும் புரிஞ்சுதுன்னு சொல்லு. என்னப்பா புரிஞ்சுதா இல்லையா? ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டேனா? ரெடி. அடுத்தது லேண்டுக்கு பார்ப்போமா? இது ஏர் கண்டிஷனர். இது என்னது? இப்போ நம்ம லேண்டு ஒன்று 50,000 ரூபாய்க்கு வாங்குறேன் சார். 50,000 ரூபாய்க்கு லேண்ட்லாம் கிடைக்குமா சார்? ஏதோ ஒன்று கிடைக்கிது. ஓகேவா? 50,000 ரூபாய்க்கு என்ன வாங்குறேன்? ஒரு சின்ன லேண்டு. ஓகேவா? ஒரு சென்ட் எங்கேயோ ஒரு இடத்துல வாங்கியிருக்கேன். ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் 50,000 ரூபாய்க்கு எனக்கு கிடைச்சிருக்குப்பா. ஓகே, நாட் ஓகே. இந்த லேண்டு நான் வாங்கிறது என்னோட சொத்தை. இது ஒரு வருஷம் தான் யூஸ் பண்ண முடியுமா? மோர் தென் 1 இயர் யூஸ் பண்ணலாமா? ஏதோ ஒன்றுத்துல நீ பணத்தை போட்டு அது மோர் தென் 1 இயர் பெனிஃபிட் வருதுனாலே அது சொத்துக்கண்ணா.
சார் நான் ஏதோ ஒரு பணம் செலவழிக்கிறேன் 1 இயருக்கு தான் சார் இதோட பெனிஃபிட் இருக்குன்னா அது எக்ஸ்பென்ஸ். அது என்னது? இப்ப இந்த டிவி வாங்குறேன்ல, இதோட பெனிஃபிட் 1 இயரா மோர் தென் 1 இயரா? அப்ப அந்த டிவி வாங்குறது எனக்கு என்னது? பியூட்டிஃபுல். இப்ப நான் வந்து உங்க எல்லாரையும் இல்ல, நான் போயிட்டு ஏதோ ஒரு சங்கீதால சாப்பிடுறேன் தோசை. சங்கீதால என்ன சாப்பிடுறேன்? தோசை, ரவா தோசை நான் சாப்பிடுறேன். ஒரு 150 ரூபா கொடுக்குறேன். 150 ரூபா கொடுத்து ஒரு ரவா தோசையை வாங்கி சாப்பிடுறேன். இது இந்த ரவா தோசை எனக்கு சொத்தா செலவா? ஏன்? ஏன்னா அந்த ரவா தோசையோட பெனிஃபிட் மோர் தென் 1 இயர். அந்த ரவா தோசை சாப்பிட்டா இன்னொரு 10 வருஷத்துக்கு சாப்பிடவே வேண்டாமா? இன்னொரு 2 வருஷத்துக்கு சாப்பிட வேண்டாமா? இல்ல அடுத்த 6 ஹவர்லயே பசிக்குமா? அப்ப அந்த ரவா தோசையோட பெனிஃபிட் இஸ் ஒன்லி ஃபார் 6 ஹவர்ஸ். அப்ப அந்த ரவா தோசை காஸ்ட் இஸ் மை. புரியுறதா இல்லையா? கிளியர் ஆர் நாட் கிளியர்? இப்ப நான் போறேன், சங்கீதா ஹோட்டலையே வாங்குறேன். பியூட்டிஃபுல். என்னடா வேரியேஷன்? புரியுறதா இல்லையா? ஒன்னு நீ பணத்தை போய் ஒருத்தர்கிட்ட கொடுக்குற, ஆனா அதோட பெனிஃபிட் வந்து மோர் தென் 1 இயர் இருந்தா அது சொத்து, லெஸ் தென் 1 இயர் இருந்தா. இப்ப தொடப்பம் வாங்குறேன் எங்க வீட்டுக்கு, அதை வாங்கி மோர் தென் 1 இயர் யூஸ் பண்ண முடியுமா, லெஸ் தென் 1 இயரா? சார் நாங்கெல்லாம் தொடப்பத்தை 7 வருஷம் யூஸ் பண்ணுவோம். என்னடா தொடப்பம் சொல்லு? தொடப்பம் சொத்தா செலவா? இப்ப யாரோ வந்து கேட்கிறா, உங்க வீட்டுல என்ன சொத்து இருக்கு? 2 தொடப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லுவியா? தொடப்பம் சொத்தா செலவா? ஓகே. சரவணன் சார் என்ன சொன்னார்? ஒரு சொத்துனா அதோட பெனிஃபிட் வந்து மோர் தென் 1 இயர் இருக்கணும். அதோட பெனிஃபிட் வந்து இப்போ ஒரு டிவி வாங்குறோம், அது சொத்தா செலவா? டிவி வாங்குறது செலவா சொத்தா? செலவுன்றது எக்ஸ்பென்ஸ், சொத்துன்றது செலவு வந்து பிஏடலுக்கு போகும், சொத்து வந்து எங்க போகும்? பேலன்ஸ் ஷீட். அப்ப டிவி வாங்குறது நமக்கு அசெட். அப்ப அது எங்க போகணும் நமக்கு? ஆனா அந்த டிவியோட டெப்ரிசியேஷன் நமக்கு பியூட்டிஃபுல், அது மட்டும் செலவு. அந்த டிவியோட டெப்ரிசியேஷன் நமக்கு, அது எங்க போகும் நமக்கு? அந்த டெப்ரிசியேஷன் போட்டு ரிமைனிங் வேல்யூ ஆஃப் த டிவி எங்க போகும் நமக்கு? ஏன்னா அது ஃபியூச்சர் பெனிஃபிட். ஐடியா புரியறதா இல்லையா? அக்கௌண்டன்சி ஓரளவுக்கு புரியறதா, புரியவே இல்லையா? ஓகே. ஒரு நான் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்லி தரேங்கன்னா, ஒன்னுத்த பேலன்ஸ் ஷீட்ல நீ அசெட்னு கொண்டு போனோம்னா அதோட லைஃப் வந்து மோர் தென் ஃபியூச்சர் பெனிஃபிட் இருக்கணும். என்ன இருக்கணும் அதுக்கு? ஃபியூச்சர் லைஃப் வந்து மோர் தென் 1 இயர் இருந்தால் தான் எதுக்கு கொண்டு போக முடியும்? பேலன்ஸ் ஷீட்டு கொண்டு போக முடியும். ஓகேவா? ரைட். கண்ணா உன்னோட காது கம்மல் கைட்ட முடியுமாப்பா? கஷ்டமா? ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். கரெக்டா? ரைட். கேமராமேன் அந்த காதில் கம்மல் மட்டும் காட்டு. தேங்க்யூப்பா. சூப்பர் கண்ணா. எல்லாரும் இங்கே கவனிங்க, ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட் சொல்லித்தரேன், ஆனால் இதை மறக்கக்கூடாது நீங்கள். ஓகேவா? ஏன்னா அக்கௌண்டன்சி என்ன சொல்கிறேன்னா, ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் ஆர் தோஸ் அசெட்ஸ், ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் ஆர் those assets which are held with an intention to use it in the business and having a life of more than 1 year அப்படின்னு சொல்றான். ஒன்னுத்த ஃபிக்ஸ்ட் அசெட் நீ கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னா அது வந்து உன் பிஸ்னஸ் யூஸ்க்காக வாங்கியிருக்கணும். சொல்லு. பிளஸ் அதோட லைஃப் வந்து மோர் தென் 1 இயர் இருக்கணும். ஓகேவா? ரைட். எப்போ நீ பார்த்தனா, இப்போ இந்த பொண்ணு இது என்ன கண்ணா? இது தோடு. சரி, இந்த கம்மல் வாங்கியிருக்கு கண்ணா. ஓகேவா? ரைட். இந்த கம்மலை எத்தனை வருஷமா போடுறேன்? சும்மா சொல்லு. ஒரு 6 வருஷமா போடுறேன்னு சொல்லு. இப்போ இந்த கம்பியை எல்லாரும் கவனிக்கணும். இதை இவ ஒரு 30 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பா. ஆனால் இந்த 30 ரூபா கொடுத்து வாங்கினதே இவ 1 இயர் யூஸ் பண்ணுறலாம், மோர் தென் 1 இயர் யூஸ் பண்ணுறலாம். சம்டைம்ஸ் வந்து ஒரு சின்ன வேல்யூ ஐட்டம் தான் இருக்கும். ஆனால் இப்போ அக்கௌண்டன்சி என்ன சொல்றது? மோர் தென் 1 இயர் லைஃப் இருந்தால் அது என்னன்னு சொல்றது? ஆனால் இது வந்து இப்போ இதோட லைஃப் வந்து லெஸ் தென் 1 இயரா, மோர் தென் 1 இயரா? அப்ப இதை வந்து இவ சொத்துன்னு சொல்லலாமா? பிசினஸ் அசெட் கிடையாது, ஆனா என்னோட பர்சனல் அசெட்னு அவ சொல்லலாமா? நான் சொல்றது புரியுறதா இல்லையா? இவ எவ்வளவு கொடுத்து வாங்கியிருக்கா? 30 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கா. இதோட லைஃப் 1 இயரா, மோர் தென் 1 இயரா? அப்ப இதை அவ சொத்துன்னு சொல்லலாமா, சொல்ல முடியாதா அப்படின்னு நம்ம அக்கௌண்டன்சியை கேட்கிறோம். நீ தானே சொல்ற, ஏதோ ஒருத்த வாங்கி அதோட லைஃப் மோர் தென் 1 இயர் இருந்தா அதை சொத்துன்னு சொல்றியே. ஆனா இந்த கம்மல் வந்து 30 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன், ஆனா இதை மோர் தென் 1 இயர் நான் யூஸ் பண்ணுவேன். மோர் தென் 1 இயர்
நம்ம வீட்டில் நெகவிட்டி கூட வாங்கி வச்சிருப்போம், அது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்போம், ஆனால் 5 வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேனே. அப்போ அக்கௌண்டன்சி பிரகாரம் அந்த நெகவிட்டி நெயில் கட்டர் என்னோட சொத்தா, என்னோட சொத்தா. அப்போ அக்கௌண்டன்சி வந்து சொல்றது, சரவணன் சொல்லு, யார் பேசுறா அது மாதிரி? அக்கௌண்டன்சி என்ன சொல்றதுன்னா, வெறுமன லைஃப் மட்டும் மோர் தென் 1 இயரா இருந்தா மட்டும் அது அசெட் கிடையாது. அந்த அசெட் வந்து ஒரு மெட்டீரியல் அமௌண்ட் இருக்கணும். என்ன சொல்லு? மெட்டீரியல் அமௌண்டா இருக்கணும். சொல்லு. ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்டா இருக்கணும். மெட்டீரியல் அமௌண்ட். சொல்லு. சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட். இப்ப இந்த 30 ரூபான்றது ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்டா, ரொம்ப சின்ன மெட்டீரியல்னா சிக்னிஃபிகண்ட்னா தெரியும்ல, பெரிய அமௌண்ட் அப்படின்னு வச்சுக்கோ, சிம்பிளா வச்சுக்கோ, பெரிய அமௌண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. இந்த 30 ரூபா பெரிய அமௌண்டா இல்லையா? பெரிய அமௌண்டா இல்லையா? இதே இது வந்து பிளாட்டினம். இது என்னக்கடா? இதே இது பிளாட்டினத்துல இவ இது 1 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கியிருக்கா அப்படின்னா, இது 30 ரூபா கொடுத்து ஆர்டினரி இதா இருந்ததுன்னா அது அசெட் கிடையாது. அதே இது பிளாட்டினம் ரிங்கா இருந்து இதை 2 லட்சம் கொடுத்து இவ வாங்கி காதுல போட்டிருக்கானா, அத அக்கௌண்டன்சி என்ன சொல்றது? ஏன்னா அது என்ன அமௌண்ட்? மெட்டீரியல் அமௌண்ட், சிக்னிஃபிகண்ட் அமௌண்டாவும் இருக்கணும். கையை தட்டு அக்கௌண்டன்சி. நான் சொல்றது புரியுறதா இல்லையா? இப்போ உங்க வீட்டில் ஒரு நெயில் கட்டர் வாங்கியிருக்க, ஒரு 70 ரூபா கொடுத்து. 70 ரூபா கொடுத்து என்ன வாங்கியிருக்க? அதோட லைஃப் 1 இயரா மோர் தென் 1 இயரா? இப்போ 70 ரூபான்றது உனக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட்டா ஆர் நாட் அ சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட்? சரி, எங்கள் வீட்டில் 70 ரூபா ஒரு பெரிய விஷயம் கிடையாது சார். எஸ் ஆர் நோ? இதே அந்த நெயில் கட்டரை கோல்டில் வாங்கி வச்சிருக்கேன் சார். எங்கள் அப்பா பயங்கர ரிச்சு சார், நெயில் கட்டரே எங்கள் அப்பா கோல்டில் தான் சார். நான் சொல்றது புரியுறதா இல்லையா? இப்ப அந்த கோல்டுல வாங்கின நெயில் கட்டர் உன்னோட அசெட்டா இல்ல எக்ஸ்பென்ஸா? இப்ப இந்த 30 ரூபா கம்மல் மேடத்தோட அசெட்டா இல்ல மேடத்தோட எக்ஸ்பென்ஸா? பியூட்டிஃபுல் கண்ணா. அக்கௌண்டன்சி எப்படி வருது பாரு. நீ வந்து ஒரு ஏதோ ஒரு இது வாங்கியிருக்க, அதோட லைஃப் மோர் தென் 1 இயர் இருக்கு, ஆனா அதோட வேல்யூ இன்சிக்னிஃபிகன்ட். சொல்ல, அதோட வேல்யூ இன்சிக்னிஃபிகண்ட் வேல்யூ. இந்த 30 ரூபா 100 ரூபா 150. ஒரு கால்குலேட்டர் வச்சிருக்க, இது ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்குமா? சரி, 700 ரூபான்னு வை. இந்த கால்குலேட்டர் எவ்வளோக்கு வாங்கியிருக்கு? 700. இப்போ வந்து இதுதான் என்னோட சொத்துன்னு, இது ஒரு 4 வருஷம் கூட யூஸ் பண்ணலாம். எஸ் ஆர்னோ? இதை சொத்தா வச்சுக்கலாமா இல்லை செலவா போட்டுடலாமா? ஏன்னா இது ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் இம்மெட்டீரியல் அமௌண்ட். சொல்லு. இதுக்கு பேர் தான் மெட்டீரியாலிட்டி கான்செப்ட். சொல்லு, இதுக்கு பேர் என்னது? மெட்டீரியாலிட்டி கான்செப்ட். மெட்டீரியாலிட்டி கான்செப்ட் என்ன சொல்றதுன்னா, ஏதோ ஒரு ஐட்டம் வாங்குற, அதோட லைஃப் மோர் தென் 1 இயர் இருக்கு, பட் அதோட அமௌண்ட் வந்து ஒன்றும் சிக்னிஃபிகண்ட் கிடையாது அப்படின்னா அதை நீ வந்து சொத்தா கன்சிடர் பண்ண வேண்டாம், என்னவாவே ட்ரீட் பண்ணிக்கலாம், செலவாவே நீ ட்ரீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் நெயில் கட்டர் வாங்குறோம், லைஃப் மோர் தென் 1 இயர், ஆனால் அதை எக்ஸ்பென்ஸாக போடணுமா இல்லை அசட்டாக ட்ரீட் பண்ணுவோமா? இப்போ உங்கள் வீட்டில் என்னெல்லாம் அசட் இருக்குன்னா உடனே எடுத்துகிட்டு வந்து நெயில் கட்டர் எடுத்துகிட்டு வந்து வைப்பேன். வைப்பியா மாட்டியா? அதே ஒரு லேண்டு பத்திரம் இருந்தால் எடுத்து வந்து வைப்பியா? உங்ககிட்ட என்னெல்லாம் சொத்து இருக்குன்னு கேட்டால் ஒரு லேண்டு பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து வைப்பியா? உங்கள் வீட்டில் இருக்க ஃபர்னிச்சர் கூட காமிப்பேன். ஏன் சார் நாங்கள் 70,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் சார். அப்போ 70,000 ரூபா மெட்டீரியல் அமௌண்ட்டா இம்மெட்டீரியல் அமௌண்ட்டா? மெட்டீரியல் அமௌண்ட். ஏன்னா 70,000 ரூபான்றது உனக்கு மெட்டீரியல் அமௌண்ட். எஸ் ஆர் நோ? நன்னா இருக்கா நல்லா இல்லையா? நன்னா இருக்கா நல்லா இல்லையா? உண்மையாக புரிஞ்சுக்க முடியறதா அவனால? ஒன்று அசட்டுன்னு வரணும்னா, அதோட ஃபிக்ஸ்ட் அசட்டுன்னு வரணும்னா அதோட லைஃப், அந்த லைஃப் மோர் தென் 1 இயர் இருக்கணும். அந்த அமௌண்ட்டும் என்னவா இருக்கணும்? மெட்டீரியல் அமௌண்ட்டாக இருக்கணும். சொல்ல, எக்ஸலன்ட் கண்ணா. அதை நம்மளோட பிஸ்னஸ் யூஸ்க்காக வச்சிருக்கணும், இல்லை பர்சனல் யூஸ்க்காக ஏதோ வச்சிருந்தேன்னா அது பர்சனல் அசட்டுன்னு சொல்லுவோம். என்ன அசட்டுன்னு சொல்லுவோம்? பர்சனல். இப்போ ஒரு செருப்பு வாங்குற, அது கூட சம்டைம்ஸ் மோர் தென் 1 இயர் வரும். வருமா வராத? சில பேர்லாம் 7 வருஷம் ஒரே செருப்பையே போட்டுருக்கவங்களாம் இருக்காங்க. கரெக்டா இல்லையா? அவன் பத்திரமா பாதுகாத்துருந்தானா ஒரு செருப்பை கூட 7 வருஷம் போட்டுக்கலாம். எஸ் ஆர்னோ? இப்போ உங்கள்கிட்ட என்ன சொத்து இருக்குன்னு கேட்டால் அந்த செருப்பு எடுத்துட்டு வந்து காமிப்பியா?
சார் ஐ எம் யூஸிங் இட், ஐ எம் யூஸிங் த அசட், இன்டென்ஷன் டு யூஸ் வருது, மோர் தென் 1 year வருது, ஆனால் மெட்டீரியல் அமௌண்ட்டா ஒரு இம்மெட்டீரியல் அமௌண்ட்டா? அப்போ நம்ம அதை என்னன்னு சொல்ல மாட்டோம், அசட்னு சொல்ல மாட்டோம். கிளாரிட்டி இருக்கா இல்லையா? இப்போ நம்ம செருப்பு வாங்குறோம்னா அதை வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் கொண்டு போவோமா, P&L சார்ஜ் பண்ணிவிடுவோமா? பியூட்டிஃபுல் கண்ணா. நீங்களாம் ஆசையாக இருந்தால் நான் நிறைய விஷயம் பேசுவேன், நிறைய நல்ல விஷயங்கள் பேசி உங்களை அறிவாளியாக ஆக்குவேன். ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் ட்ரெயின் ஆகிடக்கூடாது. ஐயோ தாங்களடா, என்னால் முடியலடா, அப்படி இருக்கா இல்லை முடியுதா? ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன், இது அசட்டா எக்ஸ்பென்ஸா அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ரைட். இந்த பொண்ணு காதில் ஒரு கம்மல் போட்டிருக்கு, அது கோல்டு, பியூட்டிஃபுல். இந்த பொண்ணு காதில் ஒரு கம்மல் போட்டிருக்கு, அது கவரிங், என்னது? பியூட்டிஃபுல் கண்ணா. ஓகேவா? ரைட். இந்த கால்குலேட்டர் நான் வாங்குறேன், சொத்தா செலவா? ஆக்சுவலி சொத்தோட டெஃபினிஷன், அசட்டோட டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா யூஸ், ஹெல்டு ஃபார் யூஸ், மோர் தென் 1 year. பட் எது சாட்டிஸ்ஃபை ஆகாது? மெட்டீரியாலிட்டி கான்செப்டை சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால. மெட்டீரியாலிட்டி கான்செப்ட் சொல்லு. இப்போ இந்த அக்கௌண்டன்சி, இந்த கான்செப்ட்னு நான் சொல்கிறேன்ல, ஆசையாக கவனிக்கணும், கண்ணத்தில் கை வைக்காமல் கொஞ்சம் ஆசையாக கவனிச்சுக்கணும் சொல்லாமல், என்ன படிப்பு இல்லை. ஓகேவா? ரைட். இப்போ நான் வந்து இந்த பொண்ணுக்கு, நீங்கள் எல்லோரும் விஷுவலைஸ் பண்ணுங்கண்ணா, இந்த பொண்ணுக்கு உனக்கு பொங்கல் பிடிக்குமாக்கண்ணா இல்லை பூரி பிடிக்குமா? உனக்கு எதனா ஒன்று சொல்லுமா. பொங்கல் பிடிக்கும். குழந்தைக்கு பொங்கல் பிடிக்கும் கண்ணா, இந்த குழந்தைக்கு பொங்கல் பிடிக்கும். நீங்கள் எல்லாரும் இங்கே பாருங்களேன். ஓகேவா? ரைட். இதுதான் பிளேட்டுக்கண்ணா. ஓகேவா? ரைட். இந்த பொண்ணு மூஞ்சை கொஞ்சம் கேமராவில் காமிக்க முடியுமா? சார் எல்லாருமே பார்க்குற மாதிரி கொஞ்சம் மூஞ்சி இப்படி வச்சுக்கண்ணா. ஓகேவா? ரைட். இது இப்போ நீ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க கண்ணா, உனக்கு பிடிச்ச மாதிரி பொங்கல் வச்சுருக்கேன். ஓகேவா? ரைட். இங்கே பாரு, இந்த பொங்கல் பார், நல்லா இருக்கட்டும். ஓகே, பொங்கல். ஒரே நிமிஷம், நெய் மட்டும் மேலே ஊற்றலாமாக்கண்ணா, கொஞ்சம் உருக்கி, நெய் பிடிக்கும்ல உனக்கு. ஓகேவா? ரைட். நெய் ஊற்றி சாம்பார் சட்னி வேறு கொட்ஸு பண்ணி வச்சுட்டுமாக்கண்ணா. கொட்ஸு தெரியுமாக்கண்ணா? கொஞ்சம் திக்கா. என்னடா இந்த பொங்கல் கொட்ஸுன்னு கேள்விப்பட்டிருக்கலாக்கண்ணா? ரைட். உங்களுக்கு கேள்விப்பட்டது இல்லையா? சாப்பிடுங்க, எங்கள் வீட்டு ஐட்டம் நல்லா இருக்கும். ஓகேவா? ரைட். கொட்ஸ் எல்லாரும் இங்கே பாருக்கண்ணா. ஓகேவா? ரைட். இந்தாக்கண்ணா. ஓகே கண்ணா, சாப்பிடப்பா, சும்மா சாப்பிடுக்கண்ணா. ஓகே ஓகே, உட்காந்துக்கண்ணா. ஓகே, நீ ஹாப்பியா? பொங்கல் எப்படி இருந்தது? உட்காந்துக்கண்ணா. ஓகே, எல்லாரும் கவனிக்கணும். இப்போ அவளுக்கு ஒரு பொங்கல் கொடுத்தேன்ல, அதோட விலை வந்து இப்போ இவளுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு 25 ரூபா. எவ்வளோ அதுக்கு? இப்போ இவளுக்கு ஒரு ஃப்ரூட் அண்ட் நட் சாக்லேட் நான் வாங்கி கொடுக்குறேன்னு வச்சுக்கோயேன். இவன் என்ன நினைப்போம், ஐயோ சார் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கார். இவளுக்கு ஒரு ஃப்ரூட் அண்ட் நட் சாக்லேட்டை நான் வாங்கி கொடுத்தேன்னா இவன் என்ன நினைக்கிறான்னா, சார் எவ்வளோ அன்பாக இருக்கார் என்கிட்ட அப்படின்ற நினைக்கிறா. ஆனால் நான் எவ்வளோ பெரிய அறிவை கொடுக்குறேன். இந்த அறிவு இருக்குல்ல, இப்போ நான் கொடுக்குற அறிவு, இதோட வேல்யூ வந்து அவ்வளோ அதிகம். இப்போ நான் கொடுக்குற அறிவு புரியலல்ல உனக்கு? ஏன்னா இந்த அறிவு வந்து இன்டான்ஜிபிள். அந்த பொங்கல் 25 ரூபா பொங்கலுக்கே என்ன தெய்வம் மாதிரி பார்க்குறேன். இப்போ நான் இவளுக்கு ஒரு பொங்கலோ உங்கள் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்தேன்னா, ஐயோ சார் பயங்கர மனசுடா, சார் ஒரு தெய்வம்டான்னு நீ பார்க்குற. நீ நான் அறிவை கொடுக்கும்போது நீ அந்த மாதிரி பார்க்கல. ஏன்னா அறிவு வந்து உனக்கு டான்ஜிபிளாக தெரியல சார். அதுவும் இல்லாமல் பொங்கல் டேஸ்ட் இல்லை சார். அறிவு பொங்கல் இருக்க மாதிரி டேஸ்ட்டோ, அந்த ஃப்ரூட் அண்ட் நட் சாக்லேட் இருக்க மாதிரி டேஸ்ட்டோ அறிவில் இல்லைல்ல. நீ அறிவை என்ஜாய் பண்ண கற்றுக்கோக்கண்ணா, ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஓகேவா? ரைட்டா? ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சொல்லிட்டுமா? கன்ஃபியூசிங்காக இருக்குன்னு சொல்லக்கூடாது. சொல்லு. இப்போ இது வரைக்கும் சொன்னதில் எங்கேயாவது கன்ஃபியூஷன் இருக்கா? ஓகே, இப்போ ஒன்னே ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த கால்குலேட்டர், இந்த கால்குலேட்டர் சொத்தா செலவா? ஏன்? ஏன்னா இம்மெட்டீரியல் அமௌண்ட். சொல்லு. மெட்டீரியல் அமௌண்ட்னா சிக்னிஃபிகன்ட், மெட்டீரியல்னா சிக்னிஃபிகன்ட். சொல்லு. மெட்டீரியாலிட்டி கான்செப்ட் அப்படின்னா மெட்டீரியல் அப்படின்னா சிக்னிஃபிகன்ட். ஆர் இது அமௌண்ட் சிக்னிஃபிகண்டா இன்சிக்னிஃபிகண்டா? அதனால நீ என்னன்னு சொல்ற? இத ஒரே செகண்ட். இப்போ என்னோட ஆஃபீஸில் 10,000 பேர் வேலை செய்கிறோம். எத்தனை பேர்? 10,000 பேர் வேலை செய்கிறாங்கன்னா 10,000 பேருக்கும் நான் இந்த 700 ரூபா கால்குலேட்டரை வாங்கி எல்லாரும் அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த கால்குலேட்டர் கொடுக்குறேன். அப்போ நான் 70 லட்சம் ரூபாய்க்கு கால்குலேட்டர் வாங்கியிருக்கேன்.
நான் சொல்றது புரியுறதா இல்லையா? இப்போ நான் வந்து அந்த 700 ரூபா கால்குலேட்டர் வாங்கி என் அக்கௌண்டன்ட் கிட்ட மட்டும் கொடுத்துட்டேன். என் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கால்குலேட்டர் இருக்கணும். நான் சொல்றது புரியுறதா இல்லையா? வெறும் 700 ரூபா நான் செலவழிச்சு என் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் நான் கால்குலேட்டர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த கால்குலேட்டர் நம்ம செலவா ட்ரீட் பண்ணுவோம். நான் சொல்றது புரியுறதா இல்லையா? நான் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி மாதிரி வச்சிருக்கேன். நான் சொல்றது புரியுறதா இல்லையா? என்கிட்ட 10,000 புரோக்கர்ஸ், ஸ்டாக் புரோக்கர்ஸ் வேலை செய்யறாங்க. அவங்க எல்லாரும் கால்குலேட் பண்றதுக்கு நான் இந்த 700 ரூபா கால்குலேட்டர் என் எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்ப இந்த 700 × 10,000 எவ்வளவு ரூபாய் செலவழிச்சிருக்கேன் அந்த கால்குலேட்டருக்கு? 70 லட்சம் ரூபாய் செலவழிச்சு நான் கால்குலேட்டர் வாங்கியிருக்கேன். நான் பேசுறது புரியுறதா இல்லையா? இப்ப இந்த 70 லட்சம் ரூபாய் நான் செலவழிச்சது எனக்கு செலவா சொத்தா? எக்ஸலண்ட் கண்ணா. ஏன்னா அதே கால்குலேட்டர் ஒன்று வாங்கினேன்னா அது எனக்கு செலவு. அதே கால்குலேட்டர் நான் 10,000 வாங்கி எல்லா எம்ப்ளாயும் கொடுத்தேன்னா அது என்னோட சொத்து. கையாத்த அது மாதிரி பண்ண எல்லாரும். ஐயோ, இவன் வேற வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த இவன் நடுவில். எல்லாரும் இப்போ இந்த அறிவு புரிஞ்சுதா இல்லையா கண்ணா? இப்போ வந்து அந்நியன்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருக்கல கண்ணா? அந்நியன்றது, அந்த அந்நியன்ல ட்ரெயின்ல வந்து ஒரு மட்டமான சாப்பாடை கொடுப்பாங்கடா. ட்ரெயின்ல வந்து மட்டமான சாப்பாடு கொடுப்பானா, அவனை கொல்லும் போது அந்த சாக போறவன் வந்து, என்னப்பா ஒரு சின்ன அதுல வந்து எனக்கு ஒரு 5 ரூபா கிடைக்கும், அதுக்கு போய் நான் அதை பண்ணது இது பண்ண. நீ 5 ரூபா ஒரு கஸ்டமர்கிட்ட அடிக்கிற, அது மாதிரி எவ்வளோ கஸ்டமர் இந்த 5 ரூபாயை 5 கோடி தடவை திருடினா, அப்போ 5 ரூபாய் × 5 கோடி 25 கோடி. அதான் மெட்டீரியல். அதனால உள்ள தள்ளுறேன்னு. நான் சொல்றது புரியுறதா இல்லையா? 5 ரூபா திருடுறது இம்பார்ட்டன்ட் இல்லடா, 5 ரூபாயை 5 கோடி தடவை நீ திருடுற. அப்ப ஒரு கஸ்டமர் கிட்டையும், ட்ரெயின்ல இருக்க கஸ்டமர் கிட்டையும் 5 ரூபா திருடுறல. நான் சொல்றது புரியுறதா இல்லையா? ஒரு சின்ன இதை பண்ணதை நான் வந்து அது என்னப்பா, அது என்ன பெரிய தப்பா, என்ன அதை கொலை பண்ற லெவலுக்கு வரியேன்னு அந்த அந்நியன் கிட்ட கேட்பான். நீங்க பாத்திருக்கீங்களா? அது நீ 5 ரூபா திருடினது தப்பு இல்லடா, அந்த 5 ரூபாயை 5 கோடி தடவை திருடினல்ல, அப்ப 5 கோடி × 5 25 கோடி இல்ல, அது மெட்டீரியல். அதான் மெட்டீரியாலிட்டி. ஒரு கால்குலேட்டர் 700 ரூபா மெட்டீரியல் இல்லடா, 10,000 பேருக்கு 700 ரூபா, அப்ப 70 லட்சம் ரூபா. தட் பிகம்ஸ் மெட்டீரியல். ஹென்ஸ் இட் இஸ் an asset. புரியுறதா இல்ல? ரசிக்கிறல ரசிக்கலையா? கண்ணா சிஏ ஸ்டூடெண்ட், நம்ம படிப்பை ரசிக்கணும்ப்பா. கல்ச்சரல்ஸ் நீ ரசிச்சல, அது மாதிரி எதை ரசிக்கணும்? படிப்பை நீ ரசிச்சிட்டனா நீ ஆடிட்டர் இருக்கணும். இப்போ நான் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு ரசிச்சு சொல்லித்தரேன்னா கடமையேன்னு சொல்லித்தரேன்னா, அதனால தான் டீச்சர்னா. கடமையேன்னு சொல்லி கொடுத்தா நான் டீச்சர் இல்லை, நான் ரசிச்சு சொல்லிக் கொடுக்கணும். நீனும் ரசிச்சு அதை படி. கிளியர்? நாட் கிளியர்? அழகாக புரிஞ்சிருது என் குழந்தைங்களுக்கு. அப்போ ஒன்று சொத்தா இருக்கணும்னா, சரவணன் சார் என்ன சொல்றார், அது நம்மளோட பிஸ்னஸ் அசட்டாக இருக்கணும்னா அது பிஸ்னஸ் யூஸ்க்காக வாங்கியிருக்கணும். ரெண்டாவது அதோட லைஃப் மோர் தென் 1 இயராக இருக்கணும். அதோட அமௌண்ட்டு என்னவா இருக்கணும்? மெட்டீரியலாக இருக்கணும். இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம செலவா, சொத்தாக இருந்தால் கூட அது எதில் போட்டுக்கலாம், நம்ம செலவாக ட்ரீட் பண்ணலாம். அதனால தான் நம்ம வந்து தொடப்பம் வாங்குறது. இப்போ ஒரு பிஸ்னஸ்க்கே வந்து தொடப்பமும் வாங்குவோம். கரெக்டாக இல்லையா? தொடப்பத்தை தூக்கி நம்ம சொத்துன்னு போடுவோமா, செலவுன்னு போட்டுருவோமா? செலவு. இதே டிவியே நம்ம என்னன்னு போடுவோம்? எக்ஸலண்ட் கடா. ஐடியா புரியுறதா இல்லையா? சின்ன சின்ன ஐட்டம்லாம் ஈவன் தோ அதோட லைஃப் மோர் தென் 1 இயர் இருந்தால் கூட அதை என்னவா ட்ரீட் பண்ணிக்கலாம், நம்ம செலவாக நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். அதே மெட்டீரியல் அமௌண்ட், சார் இந்த அமௌண்ட்டு அதிகம் சார், அப்போ நீ சொத்தாக தான் போடணும். இப்போ இந்த கம்மல் வந்து நார்மல் இதை கம்மலாக இருந்தால் இதை நம்ம என்னவா போட்டுக்கலாம், சார். இதே கோல்டாக இருக்குது இல்லை பிளாட்டினமாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னவா இது பண்ணுவோம், ஏன்னா சிக்னிஃபிகண்ட் வேல்யூ இருக்கிறதுனால அதை நம்ம அசட்டாக ட்ரீட் பண்ணுவோம். எல்லாருக்கும் சூப்பராக புரியுறதா கண்ணா? நம்பலாம் ஆடிச்சுலங்களா அவங்க எல்லாரும்? ஓகே, எல்லாரும் ஆசையாக கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த லேண்ட் எனக்குன்னா எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன்? 50,000 rupeesக்கு வாங்கியிருக்கேன். ஓகேவா? ரைட். எல்லாரும் இங்கே கவனிக்கணும். எல்லாரும் இப்போ சூப்பர் பாயிண்ட் உனக்கு சொல்லித்தரேன், அழகாக கவனிச்சுக்கோ. இந்த ஏசி வாங்கினோன்னு, இந்த ஏசி வாங்கினோம்ல, இதோட லைஃப் வந்து லிமிட்டடா அன்லிமிட்டெட் லைஃபா? எக்ஸலண்ட் கண்ணா. ஒரு அசட்டை நீ உன்னோட பிஸ்னஸ் யூஸ்க்காக வாங்குற, அதோட லைஃப் வந்து லிமிட்டடா இருந்தா மட்டும்தான் அதுக்கு நம்ம டெப்ரிசியேஷன் போடுவோம். ஒரு அசட் நீ வாங்குற, அதோட லைஃப் வந்து லிமிட்டடா இருந்தாதான் அதுக்கு நம்ம என்ன போடுவோம்? டெப்ரிசியேஷன் போடுவோம். இப்ப நீ ஒரு லேண்ட் வாங்குற, இதோட லைஃப் லிமிட்டடா அன்லிமிட்டடா?
பியூட்டிஃபுல் கண்ணா. லேண்டோட லைஃப் லிமிட்டடா அன்லிமிட்டடா? பியூட்டிஃபுல் கண்ணா. இப்ப இந்த ஏசியோட லைஃப் லிமிட்டடா அன்லிமிட்டடா? இப்ப இந்த ஏசியோட ஃபர்ஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் எவ்வளோ? இந்த 5000 நீ எப்படி கண்டுபிடிச்சிருக்க? 50,000 டிவைடட் பை பியூட்டிஃபுல். இப்ப இந்த லேண்ட் இருக்குல்ல, இதோட லைஃப் லிமிட்டடா அன்லிமிட்டடா? அன்லிமிட்டெட் யூஸ்ஃபுல் லைஃப் கண்ணா. இப்ப நம்ம ஒரு லேண்டை வாங்கிட்டோம். இப்ப இதே லேண்டில் பல்லவ மன்னர்கள் ஆட்சி பண்ண அதே லேண்ட்ல தான் நம்ம மேல இருக்கும். என்னடா இப்ப தஞ்சாவூர்ல போய் அந்த கோயில் இருக்கிற தஞ்சாவூர் கோயில் பெருசா இருக்குல்ல, அந்த கோயில் லேண்டில் போய் நீ நிக்கிறன்னா அது புது லேண்டா இல்ல தஞ்சை மன்னர்கள் எவ்வளவு 4000 வருஷத்துக்கு முன்னாடி, என்னடா 1300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே லேண்டு தான் இன்னைக்கு இருக்கா? லேண்டு தான் இன்னைக்கு இருக்கு. எஸ் ஆர் நோ? அப்ப லேண்டுக்கு லிமிட்டெட் யூஸா அன்லிமிட்டெட் யூஸா? பியூட்டிஃபுல். இது பல்லவ மன்னர்கள், இந்த பல்லாவரம் இந்த இதெல்லாம் வந்து பல்லவ மன்னர்கள் ஆண்ட இடம். என்ன ஆண்ட? யார் ஆண்ட இடம்? ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி இங்க பல்லவ மன்னவர்கள் ஆண்ட இடம். இந்த பல்லவ மன்னர்கள் வந்து இந்த பில்டிங்கை கட்டியிருக்கானா ஆர் அவன் கட்டின பில்டிங் காலியா இருக்குமா? அவன் கட்டின பில்டிங்லாம் காலியா இருக்கு. அப்ப பில்டிங்க்கு என்ன லைஃப்? லிமிட்டெட் லைஃப். சொல்லு, பில்டிங்க்கு என்ன லைஃப்? ஆனா அந்த லேண்டுக்கு என்ன லைஃப்? கையை தட்டி கொண்டாடு. ஒரு பில்டிங்க்கு என்ன லைஃப்? லிமிட்டட் லைஃப். சில பில்டிங் 10 வருஷம் இருக்கும், சில பில்டிங் 20 வருஷம் இருக்கும், சில பில்டிங் 30 வருஷம் இருக்கும், சில பில்டிங் 100 வருஷம் கூட இருக்கும், சில பில்டிங் 1000 வருஷம் கூட இருக்கலாம். என்னடா தஞ்சாவூர் மன்னன் பயங்கரமா கட்டிருக்கான், அதுக்கும் என்ன லைஃப் இருக்கு? லிமிட்டட் லைஃப் தான். அந்த தஞ்சாவூர் கோயிலுக்கும் என்ன லைஃப்? இப்ப கூட சொல்லிட்டு இருக்கான் தாஜ்மஹாலோட இது டிட்ரேட் ஆயிட்டே இருக்கு, இன்னொரு 1000 வருஷத்துல காலி ஆயிடும்னு. நான் சொல்றது புரியறதா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு ஏதோ காலி ஆகிறதுக்கு என்ன இருக்கு? ஆனா அந்த லேண்டு சில பேர் சொல்றான், சில பேர் என்ன தட்டினா, சார் லேண்டில் அப்படியே சுனாமி வந்து இந்த லேண்டை அடிச்சிட்டுனா அப்ப அந்த லேண்டு லிமிட்டட் யூஸ் இல்லையா? இல்ல டீச்சர்லாம், சுனாமி வந்து மேல இருந்தா கூட கீழே அந்த லேண்ட் இருக்கே, நம்ம கொஞ்சம் பில்லர் போட்டு கட்டிட்டு சி வியூ அபார்ட்மெண்ட் வித்தரலாம். என்னடா இன்னும் அதோட விலை அதிகமாயிடும். என்னடா மால்டீவ்ஸ்லாம் எதுக்காக போறாங்கன்னா அந்த சீலையே கட்டி வச்சு, எஸ்ஆர்னா அப்ப மால்டீவ்ஸ்னு அடிச்சுப்பாரு, எல்லா வீடுமே எது உள்ள இருக்கு? சீலை கட்டி வச்சிருக்கான். சீலை கட்டி வச்சுட்டு ஒரு நாளைக்கு நீ போய் தங்கினா 1.5 லட்சம் ரூபாய் கேட்கறான். புரியறத புரியலையா? நான் பேசுறதெல்லாம் புரியுமா புரியாதா? நீ ஈவன் சுனாமி வந்தா கூட லேண்ட் வந்து அழிஞ்சு போகாது, அது கீழே இருக்கும். அதையும் நம்ம என்ன பண்ணலாம்? யூஸும் பண்ணலாம். கிளியர் ஆர் நாட் கிளியர்? சார் அந்த லேண்டுக்கு ஃபர்டிலிட்டி என்ன இருந்து அந்த லேண்டோட ஃபர்டிலிட்டி போனா கூட லேண்ட் அங்க இருக்கா இல்லையா? நீ ஃபர்டிலிட்டி அந்த லேண்டுக்கு போயிடுச்சு, அது வந்து பாலைவனமா மாறிடுச்சுன்னா கூட அந்த லேண்டை நம்ம யூஸ் பண்ண முடியுமா முடியாதா? நீ என்ன பண்ணுனா இந்த டெசர்ட் சஃபாரின்னு சொல்லி துபாயில எல்லாம் போனா 4 பேர் அப்படி டான்ஸ் ஆடிட்டு ஒரு என்னடா அதை நீ சென்னையிலேயே உன்னோட லேண்ட்ல பண்ணி சம்பாரிச்சுக்கலாம். நீங்க எதுக்குங்க துபாய் போறீங்க? நானே இங்க ஒரு டான்ஸ் பார்ட்டி காட்டி நானே ஒட்டகத்தை கொண்டு, என்னடா அது மாதிரி வச்சு கூட அந்த லேண்டை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம். எஸ் ஆர் நோ? கிளியர் நாட் கிளியர்? எல்லாருக்கும் லேண்டுக்கு லிமிட்டட் லைஃபா அன்லிமிட்டட் லைஃபா? அதை எல்லாரும் ஒத்துக்கிறேன் கை வச்சு. சார் லேண்டுக்கு அன்லிமிட்டட் லைஃப் நான் ஒத்துக்கிறேன் சார். பியூட்டிஃபுல் ரீச்சலாம் எல்லாம் கவனி. லேண்டுக்கு அன்லிமிட்டட் லைஃப், அதே ஒரு ஏர் கண்டிஷனருக்கு என்ன லைஃப்? அப்ப அன்லிமிட்டட் லைஃப்னா அதோட லைஃப் வந்து என்னது? இன்ஃபினிட்டி. அப்போ லேண்டுக்கு டெப்ரிசியேஷன் நீ போடணும் அப்படின்னு நினைச்சனா காஸ்ட் ஆஃப் த லேண்ட் டிவைடட் பை யூஸ்ஃபுல் லைஃப். யூஸ்ஃபுல் லைஃப் என்னது உனக்கு? அப்போ எனிதிங் டிவைடட் பை இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. ஹென்ஸ் லேண்ட் ஹஸ் நோ டெப்ரிசியேஷன். ஐயோ 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 ஐயோ, உங்களுக்கு புரியலையாடா? லேண்டுக்கு லிமிட்டட் லைஃபா அன்லிமிட்டட் லைஃபா? இந்த ஏசிக்கு டெப்ரிசியேஷன் எப்படி கால்குலேட் பண்ண? ஏசி 50,000, லைஃப் யூஸ்ஃபுல் லைஃப் 10 இயர்ஸ், அப்ப 50,000 10 வருஷம் தானா? அப்ப ஒரு வருஷத்துக்கு பெனிஃபிட்னு கண்டுபிடிச்சேன். ஆனா லேண்டோட பெனிஃபிட் வந்து
அன்லிமிட்டெட் லைஃப் அதுக்கு. கரெக்டா இல்லையா? அப்போ 50,000 divided by infinity, anything divided by infinity is equal to 0. ஏன்னா டிவைட் பண்ணனா உனக்கு வரவே வராது. கரெக்டா இல்லையா? ஏன்னா டிவைடட் பை இன்ஃபினிட்டி, டிவைடட் பை, அப்போ 50,000 டிவைடட் பை 50,000 போட்டனா 1. நான் சொல்றது புரியுறதா இல்லையா? சோ இன்ஃபினிட்டின்னு போடுறதுனால லேண்டுக்கு என்ன போட முடியாது நம்மளால? டெப்ரிசியேஷன் போட முடியாது. assets which have limited years of useful life are eligible for depreciation. Assets which have unlimited years of useful life are not eligible for depreciation. Hence, we don't provide depreciation in respect of land. However, we provide depreciation in respect of building. இப்ப இந்த லேண்ட் 50,000ல நான் ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன், அதுக்கு ஒரு 6 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறேன். பில்டிங்க்கு எவ்வளவு செலவழிக்கிறேன்? 6 லட்சம் ரூபாய் செலவழிச்சு அந்த லேண்ட் மேல ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். லேண்டோட விலை எவ்வளவு? அதுக்கு என்ன யூஸ்ஃபுல் லைஃப்? அன்லிமிட்டெட், இன்ஃபினிட்டி. சொல்லு. அப்ப காஸ்ட் டிவைடட் பை இன்ஃபினிட்டி, அதுக்கு ஆனுவல் டெப்ரிசியேஷன் எவ்வளோ? 0. அதே அதுல ஒரு பில்டிங் கட்டுற 6 லட்சம், இதோட லைஃப் வந்து இன்ஃபைனைட்டா ஆர் டெஃபினைட்டா? எக்ஸலென்ட். லிமிட்டடா அன்லிமிட்டடா? பியூட்டிஃபுல். இப்ப இதோட லைஃப் வந்து 60 இயர்ஸ். இதோட லைஃப் எவ்வளோ? நான் எஸ்டிமேட் பண்றேன் இந்த பில்டிங்கோட லைஃப் 60 இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் எஸ்டிமேட் பண்றேன். நான் சொல்றது புரியுறதா இல்லையா? ஏன்னா பயங்கரமா கட்டியிருக்காங்க. என்னடா ஒரு இன்ஜினியரை வச்சு இந்த பில்டிங் எவ்வளவு நாள் தாங்கும்னு வேல்யூ பண்ண முடியுமா? முடியாதா? முடியும். சோ அப்ப 60 வருஷம். அப்போ இந்த பில்டிங் இந்த 6 லட்சத்துக்கு டெப்ரிசியேஷன் போடணுமா போடக்கூடாதா? அப்போ டெப்ரிசியேஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பில்டிங் 6 lakhs divided by 60. அப்ப எவ்வளவு வரும்னா 10,000 rupees is the annual depreciation in respect of building, but we will not provide depreciation in respect of land because land has unlimited years of useful life. கையை தட்டி கொண்டாடி. புரிஞ்செடுத்தா இல்லையா? நல்லா புரிஞ்செடுத்தா? ஓகே. இப்ப எல்லாரும் கவனிக்கணும். இப்ப நான் லேண்ட 50,000 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். எவ்வளவுக்கு வாங்கிட்டேன்? 50,000 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். இதுக்கு ஆனுவலா நான் டெப்ரிசியேஷன் போட முடியுமா முடியாதா? சொல்ல முடியுமா முடியாதா? பில்டிங்க்கு 6 லட்சம் ரூபாய் நான் வந்து செலவழிச்சு பில்டிங் கட்டியிருக்கேன், அதோட லைஃப் 60 இயர்ஸ். இந்த பில்டிங்க்கு நான் டெப்ரிசியேஷன் போடணுமா போடக்கூடாதா? போடணும். பில்டிங்க்கு டெப்ரிசியேஷன் போடணும். ஆனா அந்த லேண்டு எதுல பில்டிங் கட்டிருக்கோம் அந்த லேண்டுக்கு என்ன போட முடியாது? நாளைக்கு ஒரு ஆடிட்லாம் போகும்போது, ஆடிட்லாம் நீ போய் ஒரு கம்பெனி ஆடிட் பண்ணும்போது அவனுங்க வந்து இது அந்த அறிவு இல்லாமல் லேண்டுக்கும் சேர்த்து டெப்ரிசியேஷனை போட்டிருப்பாங்கன்னா, நீ போயிட்டு லேண்டோட விலையை தனியாக எடுத்து இதுக்கு நீங்கள் டெப்ரிசியேஷன் போட்டது தப்பு. ஏன்னா லேண்ட் ஹஸ் அன்லிமிட்டெட் இயர்ஸ் ஆஃப் யூஸ்ஃபுல் லைஃப். நீங்கள் பில்டிங்க்கு மட்டும்தான் டெப்ரிசியேஷன் போடணும். நீங்கள் லேண்டுக்கும் சேர்த்து போட்டு அதை தூக்கி P&L போட்டு ப்ராஃபிட்டை குறைச்சி டாக்ஸை கம்மியாக கவர்மெண்ட் கட்டிருக்கீங்க. இட்ஸ் அன் இல்லீகல் திங். உடனே மாத்துங்க அப்படின்னு சொன்னா உன் ஆடிட்டர் உன் காலில் விழுந்துருவார். புரியுறதா இல்லையா? உன்னை வந்து தெய்வமா பாப்பார். ஐயோ எனக்கு இவ்வளவு அறிவா ஒரு ஆர்டிக்கல் அசிஸ்டன்ட் இருக்கானே அப்படின்னு சொல்லி பாப்பார். நான் சொல்றது புரியுறதா இல்லையா? ஏன்னா நிறைய கம்பெனிஸ்ல இருக்க அக்கௌண்டன்ஸ்லாம் இந்த பிகாம் எம்காம் முடிச்சுட்டு வரான்ல, அவனுக்கு இது தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம லேண்டை தனியா பில்டிங்கை தனியா சம்டைம்ஸ் வாங்க மாட்டோம், ரெண்டுத்தையும் சேர்த்து வாங்குவோம். நம்ம ஒரு டாக்குமெண்ட்ல போயிட்டு 4 கோடி ரூபாய்க்கு லேண்ட் அண்ட் பில்டிங்கை சேர்த்து தான் வாங்குவோம். ஆக்சுவலி இந்த லேண்டோட விலையே 3 கோடி இருக்குங்கன்னா பில்டிங்கோட விலை 1 கோடி தான் இருக்கும். ஆனா அப்போ லேண்டோட விலை 3 கோடி, பில்டிங்கோட விலை 1 கோடினா அவன் எதுக்கு மட்டும் டெப்ரிசியேஷன் போடணும்? அந்த 1 கோடிக்கு மட்டும் தானே போடணும். ஆனா நீ பிராக்டிக்கலா ஆடிட் போகும்போது 4 கோடிக்கும் டெப்ரிசியேஷனை போட்டு வச்சிருப்போம். உனக்கு திக்குன்னு இருக்கும். இது கூட தெரியல. அப்படியான அந்த அக்கௌண்டன்ட் வந்து உங்ககிட்ட அப்படியாங்க லேண்டுக்கு போடக்கூடாதாங்கன்னுவான். அப்பதான் உன்னோட சிஏவோட வேல்யூவும் ஒரு பிகாமோட வேல்யூவுமே உனக்கு தெரியும். அடப்பாவீங்களா, ஒண்ணுமாட புரிஞ்சுக்க முடியறதா இல்லையா? அவனுக்கு அது தெரியாதானே? தெரியாது.
நீ எந்த ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட்டை போய் கேட்டாலும் அவனுக்கு லேண்டுக்கு ஏன் டெப்ரிசியேஷன் போடக்கூடாதுன்னு தெரியாது. கொஞ்சம் நல்லா படிக்கிறவனுக்கு லேண்டுக்கு போடக்கூடாது ஆனால் ஏன்னு தெரியாது அப்படின்னு அவன் சொல்லுவான். நார்மல் ஸ்டூடெண்ட் யாருக்குமே அப்படியே லேண்டுக்கு டெப்ரிசியேஷன் போடக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம லேண்டுக்கு டெப்ரிசியேஷன் போடுவோமா போட மாட்டோமா? ஏன் போட மாட்டோம்? பியூட்டிஃபுல் கண்ணா. இட் ஹஸ் அன்லிமிட்டெட் இயர்ஸ் ஆஃப் யூஸ்ஃபுல் லைஃப். அப்போ அன்லிமிட்டெட் இயர்ஸ்னா அதோட யூஸ்ஃபுல் லைஃப் இன்ஃபினிட்டி. நம்ம டெப்ரிசியேஷனே எப்படி போடுவோம்? காஸ்ட் டிவைடட் பை யூஸ்ஃபுல் லைஃப். ஞாபகம் இருக்காங்கன்னா அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இஸ் ஈக்குவல் டு நம்ம +2 ல படிச்சிருக்கோம் காஸ்ட் ஆஃப் தி அசெட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் தி அசெட். அஸ்யூம் ஸ்கிராப் வேல்யூ 0 ன்னு வெச்சிட்டா காஸ்ட் டிவைடட் பை யூஸ்ஃபுல் லைஃப். காஸ்ட் 50000, யூஸ்ஃபுல் லைஃப் லேண்டுக்கு என்னது? இன்ஃபினிட்டி. அப்ப 50,000 டிவைடட் பை இன்ஃபினிட்டி, அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் எவ்வளோ? 0. உண்மையா புரியறதா இல்லையா? அதே ஏர் கண்டிஷனருக்கு நம்ம டெப்ரிசியேஷன் போடுவோமா? பில்டிங்க்கு போடுவோமா? ஏன் பில்டிங் ஏசிக்குலாம் நீ டெப்ரிசியேஷன் போடுவ, ஏன் லேண்டுக்கு போட மாட்டேன்னு யாரோ கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவ? பில்டிங்க்கு லிமிட்டெட் இயர்ஸ் சார். ஸோ யூஸ்ஃபுல் லைஃப் எனக்கு வேணும். அப்பதான் என்னால் டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? நான் எவ்வளோ செலவழிக்கிறேன் காஸ்ட் டிவைடட் பை யூஸ்ஃபுல் லைஃப். புரியுதா? லேண்டுக்கு அன்லிமிட்டெட் யூஸ்ஃபுல் லைஃப்ன்றதுனால அதுக்கு என்ன போட முடியாதனால டெப்ரிசியேஷன் போட முடியாது. கிளியர் நாட் கிளியர்? நல்லா புரியுதா? சுமாரா தான் புரியுறதா? நல்லா கையை தட்டிட்டு இன்னொரு சூப்பர் பாயிண்ட் சொல்லி கொடுக்க போறேன். அடுத்த பாயிண்ட்டுக்கு ரெடியா இருக்கல இல்ல டயர்ட் ஆயிட்டல? இன்னொரு பாயிண்ட் சொல்லி தரேன். ஓகேவா? ரைட். சூப்பர் பாயிண்டா இருக்கும். இன்னொரு பாயிண்ட் சொல்லி தரேன். ஓகேவா? ரைட். எல்லாரும் இங்க கவனிச்சுக்கோ. எல்லாரும் ஆசையை கவனிச்சுக்கோ. நம்ம ஏசியை எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் இயர் நம்ம என்ன போட்டோம்? 5,000 டெப்ரிசியேஷன் போட்டு ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் எவ்வளோ வேல்யூ இருந்தது? எல்லாரும் அழகாக காமிச்சுக்கோ. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் இருக்கோம். ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் இருக்கோம். நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் தி ஏசி? வாட் இஸ் த எஸ்டிமேட்டட் லைஃப் ஆஃப் தி ஏசி? வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர்? What is the written down value of the AC at the end of first year? இப்போ ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் நம்ம இருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இயர் ஒரு ஏசி இந்த சர்வீஸ் பண்ணுறான்ல இந்த இன்ஜினியர் ஏசி, அவனை கூப்பிடுறோம். உனக்கு நம்ம ஏசி தெரியுதா பாரு? இந்த 50,000 வாங்கின ஏசி தெரியுதா பாரு? சரி, நான் வரைகிறேன் பாரு. லைட் ஏசி தெரியுதா பாரு? இப்ப நம்ம என்னைக்கு இருக்கோம்னு சொல்லி என்னைக்கு தேதியில இருக்கோம்? ஃபர்ஸ்ட் இயர். இதை எவ்வளவுக்கு வாங்கினோம்? ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளவு டெப்ரிசியேஷன் போட்டு ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் இதோட வேல்யூ, ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் இதோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்றோம்? இந்த 45,000 WDVன்னு சொல்லுவோம், இல்லை புக் வேல்யூ சொல்லுவோம், இல்லை ரெடியூசிங் பேலன்ஸ் ஏதோ ஒன்று சொல்லுவோம். வேற இல்லையா? ரைட். என்னடா இதோட காஸ்ட் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் இயர் எண்ட் வேல்யூ எவ்வளோ? இப்போ ஒரு இன்ஜினியரை கூப்பிடுறோம், இந்த ஏசி இன்ஜினியரை கூப்பிட்டு, அப்பா இந்த 45,000 இப்போ இந்த ஏசியை விற்றோன்னா இந்த ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் மார்க்கெட்டில் விற்றோன்னா எவ்வளோ போகும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறேன். இப்போ அவன் 45,000க்கு போவோம்னு சொல்லுவானா, இல்ல இந்த ஒரு வருஷம் யூஸ் பண்ண ஏசிக்குன்னு ஒரு மார்க்கெட் வேல்யூ ஒன்று இருக்குமா? இது நம்மளோட புக் வேல்யூன்னு சொல்றோமா இல்ல மார்க்கெட் வேல்யூன்னு சொல்றோமா? நான் சொல்றது புரியுறதா இல்லையா? இப்ப நீ ஒரு பைக் வச்சிருக்க, இந்த பைக்கை நீ ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்க. இந்த பைக்கை 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்க. இது வந்து 5 வருஷம் உழைக்கும், இந்த 5 வருஷம் ஓடுன்னு அந்த மேனுஃபேக்சரர் யார்கிட்ட வாங்கினியோ, எவ்வளோ வருஷம் சார் இதை ஓட்டலன்னா 5 இயர்ஸ் ஓட்டலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டான். நான் சொல்றது புரியுதா? அதுக்கு மேலே ஓட்டினா ரொம்ப கஷ்டம்ப்பா, ரொம்ப செலவு வைக்கும், அது வித்துறது பெட்டர்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதோட லைஃப் எவ்வளோ? 5 இயர்ஸ். நீ எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்க? இப்போ 1 இயர் ஓட்டிட்ட, 1 இயர் ஓட்டி முடிச்சிட்ட. இப்போ இதோட ஃபர்ஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் எவ்வளோ? என் பசங்களுக்கு என்ன இருக்கு? பியூட்டிஃபுல். WDV எவ்வளோ? இப்போ ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் நீ இதை விற்கணும்னு நினைச்சா எக்ஸாக்டா உனக்கு 40,000 தான் கொடுப்பானா, ஆர் உன்னோட வெஹிக்கிளை என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ அசஸ் பண்ணுவானா? பியூட்டிஃபுல்.
நீ அந்த நீ வாங்கும்போது 5 வருஷம் சொன்னா நீ எக்குத்தப்பா ஓட்டணுன்னா நான் சொல்றது புரியறதா இல்லையா? இப்போ இந்த 40,000 மார்க்கெட்ல கொடுத்துருவாங்களா ஆர் உன் வெஹிக்கிளோட கண்டிஷனை பார்த்து அதை டிசைட் பண்ணுவாங்களா? கண்டிஷன் பார்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த வெஹிக்கிளோட மாடல் ப்ரொடக்ஷனை நிறுத்தி இருக்கான், ஆனால் இது சூப்பர் வெஹிக்கிள்னா இதோட விலை அதிகமாயிடும். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களுக்குன்னா RX 100 Yamaha பைக்கு, அதுக்கு வேல்யூ ரொம்ப அதிகம். நான் சொல்றது புரியறதா இல்லையா? இப்போ இன்னைக்கு யாரோ வச்சிருக்காங்கன்னா அவன் 30,000 40,000 வாங்கியிருப்பான், இன்னைக்கு அதை 5 லட்சம் கொடுத்து வாங்குறதுக்கு கூட ஆள் இருப்பாங்க. நான் சொல்றது புரியறதா இல்லையா? அதுக்கு பேர் மார்க்கெட் வேல்யூ. சார் அதுக்கு பேர் என்னது? இப்போ காஸ்ட் ஆஃப் தி அசெட் எவ்வளோ? depreciation of this vehicle எவ்வளோ? what is the written down value? ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல இது ரிட்டன் டவுன் வேல்யூ 40,000. இப்போ இதை மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல வித்தோம்னா, ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல இதை மார்க்கெட்ல விற்கணும்னு நம்ம நினைச்சோம்னா மார்க்கெட்லன்னு ஒரு வேல்யூ இருக்கும்ல, இதுக்கு அது எவ்வளோ இருக்கலாம்? 40,000 எக்ஸாக்டா இருக்கலாமா, இல்ல கம்மியாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பியூட்டிஃபுல் கண்ணா. இப்போ இதோட மார்க்கெட் வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் 36,000. எவ்வளவு கண்ணா? இத மார்க்கெட்ல நீ வித்தனா எவ்வளவு விற்க முடியும்? ஆனா நீ விற்க போறது இல்ல, சும்மா கேட்டுட்ட. மார்க்கெட்ல எவ்வளவு வேல்யூன்னு சும்மா கேட்டுக்க. நீ விற்கணும்ன்ற இன்டென்ஷன் உனக்கு இல்ல, மார்க்கெட்ல என்ன வேல்யூன்னு சும்மா கேட்டு பார்க்கிற. எவ்வளவு வேல்யூ சொல்றான்? இப்போ உன்னோட புக்ல அசட்டா எவ்வளவு வைக்கிற? 40,000. ஆனா மார்க்கெட்ல எவ்வளவு வேல்யூ போகும்? இது நமக்கு பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா கண்ணா? பியூட்டிஃபுல். இந்த மார்க்கெட் வேல்யூவோட இந்த புக் வேல்யூவை 40,000 36,000 இதை கம்பேர் பண்ணி இப்ப நமக்கு எவ்வளவு லாஸ் இருக்கு கண்ணா? இதுக்கு பேர் டெப்ரிசியேஷன் கிடையாது, இதுக்கு பேர் ரீவேல்யூவேஷன் லாஸ். கையை தட்டி கொண்டாடு. டெப்ரிசியேஷன் வேற, சொல்லு. ரீவேல்யூவேஷன் லாஸ் வேற. டெப்ரிசியேஷனும் வேல்யூவை குறைக்கும், ரீவேல்யூவேஷன் லாஸும் வேல்யூவை குறைக்கும். ஆனா அது ரெண்டும் ஒண்ணு கிடையாது. டெப்ரிசியேஷன் வேற, ரீவேல்யூவேஷன் லாஸ் வேற. நீங்க பார்ட்னர்ஷிப்ல படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? பார்ட்னர்ஷிப்ல அட்மிஷன்ல லேண்ட் இஸ் ரீவேல்யூட் அட், பில்டிங் இஸ் ரீவேல்யூட் அட், பிளான்ட் அண்ட் மிஷனரி இஸ் ரீவேல்யூட் அட். அந்த ரீவேல்யூவேஷன்ல ப்ராஃபிட்டும் வரலாம், என்ன வரலாம்? அந்த ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இஸ் டோட்டலி டிஃபரண்ட் ஃப்ரம் depreciation. is something we provide year after year. நான் சொல்றது புரியறதா இல்லையா? ரீவேல்யூவேஷன் வேணும்னா பண்ணிக்கலாம், வேண்டாட்டி நம்ம விட்டுடலாம். ரீவேல்யூவேஷன் இப்ப பாரு, இந்த ஃபர்ஸ்ட் இயர் நம்ம எவ்வளவுக்கு வாங்கினோம்? டெப்ரிசியேஷன் எவ்வளவு போட்டோம்? WDV எவ்வளவு வந்தது? இப்ப ரீவேல்யூவேஷன் லாஸ் இதுல எவ்வளவு இருக்கு? இந்த ரீவேல்யூவேஷன், ஏன்னா அதோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னா, இந்த அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட் என்ன சொல்றதுன்னா, அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட் நமக்கு என்ன சொல்றதுன்னா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 10. என்னங்கன்னா இந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்கான்ல, அவங்க வந்து ஒரு ஐடியா, இந்த AS 10 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அக்கௌண்டன்சியில் சில பிரின்சிபல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் AS 10ன்னு சொல்லி அசட்டுக்கான ஸ்டாண்டர்ட். அது என்ன ஸ்டாண்டர்ட்? அவன் என்ன சொல்றான்னா, நீ வந்து இந்த வண்டியை வாங்கினல்லடி செல்லம், இதுக்கு டெப்ரிசியேஷன் நீ கட்டாயம் போடணும்டி செல்லம். போட்டு இது 40,000 கொண்டு வந்துட்டு இந்த 40,000 மார்க்கெட் வேல்யூவோட கம்பேர் பண்ணணும்னு நீ நினைச்சன்னா பண்ணிக்கலாம். ஆப்ஷனா கொடுக்குறான். என்னவா கொடுக்குறான்? கட்டாயம் நீ ரீவேல்யூ வருஷம் பண்ணணும் அப்படின்னு பிரின்சிபல் சொல்றதா? வேணும்னா பண்ணிக்கலாம். டெப்ரிசியேஷன் வேணும்னா போட்டுக்கலாமா, கட்டாயம் போடணுமா? பியூட்டிஃபுல். ஆனா ரீவேல்யூவேஷன் கட்டாயம் பண்ணணும், வேணும்னா பண்ணிக்கலாமா? வேணும்னா சொல்லு, வேணும்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 10 சொல்றேன். டெப்ரிசியேஷனை வேணும்னா போட்டுக்கலான்றனா கட்டாயம் போடணும்ன்றனா? கரெக்டாக நீ அந்த அசட்டை யூஸ் பண்ணியிருக்க, அப்போ டெப்ரிசியேஷனை போடுறான்னு சொல்கிறான். ஆனால் ரீவேல்யூவேஷன் உனக்கு வேணும்னா பண்ணிக்கோ, வேண்டாட்டி விட்டுரு. இப்போ நம்ம ரீவேல்யூவேஷன் பண்ணணும்னு டிசிஷன் எடுத்துட்டோம்.
அப்போ நம்மளோட வேல்யூ வந்து டெப்ரிசியேஷன் போட்டு எவ்வளவு இருக்கு? இப்ப மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு இருக்கு? அப்ப இந்த மார்க்கெட் வேல்யூ 36,000 மட்டும் நம்ம அசர்ட்னு கொண்டு வந்துட்டு இந்த 4,000 நம்ம ரீவாலுவேஷன் லாஸ்ன்னு எங்க கொண்டு போயிடுவோம்? நம்ம P&Lக்கு கொண்டு போயிடுவோம். அப்போ இந்த வருஷம் 50,000க்கு அசெட் வாங்கியிருக்கோம், அதுல 10,000 P&Lக்கு டெப்ரிசியேஷன் போயிடுறது, 4,000 P&Lல என்னன்னு போயிடுறது? ரீவாலுவேஷன் லாஸ். ரிமைனிங் இருக்க 36,000 தான் ஃபியூச்சர் பெனிஃபிட்னு பேலன்ஸ் ஷீட்டுக்கு அசெட்டா போகுது. எது கம்பல்சரி, எது ஆப்ஷனல்? ஆப்ஷனல். கிளியர்? அந்த ரீவேல்யூ பண்ணும்போது லாஸ் வந்தாலும் அதுவும் லாஸ் தானே கடா. ஏன்னா நம்ம புக்கில் வந்து 40,000 நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் மார்க்கெட்டில் இன்னைக்கு விற்றா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்றதுன்னா, அந்த 4,000 லாஸ் அக்கௌண்ட் பண்ணிக்கணும்னா நீ பண்ணிக்கலாம், உன்னோட இஷ்டம் தான், உன்னோட இஷ்டம் தான் அப்படின்னு. நான் பேசுறது புரியுறது இல்லையா? ரீவேல்யூவேஷன் கம்பல்சரியா ஆப்ஷனலா? டெப்ரிசியேஷன் கம்பல்சரியா ஆப்ஷனலா? பியூட்டிஃபுல் ரேச்சல். யார் அது மாதிரி கம்பல்சரி ஆப்ஷனான்னு எவன் சொல்றான்? சார் அவன் யார் சார் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை கொண்டு வருது? நம்ம இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா இருக்கான்னு தெரியல நம்ம இன்ஸ்டியூட்ல. இப்போ எங்களை மாதிரி நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்லாம் அங்கே இருக்காங்கல்ல, அங்கே வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு ASB சொல்லு, போர்டு சொல்லு. போர்டுனா இந்த போர்டுன்னு எப்படின்னு நினைக்காத, 4 பேர் கூடி உட்கார்ந்து அது போர்டு சொல்லு. 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்துட்டானுங்க டேபிள்னா அது என்ன? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அது மாதிரி கேள்விப்பட்டிருக்கல இல்லையா? என்ன சார் டைரக்டர் ரூம்ல போர்டு கீடு இருக்குமா? அப்படி கேட்டுறாத. 4 பேர் கூட்டி உட்கார்ந்தா சொல்லு, 4 பேர் கூட்டி உட்கார்ந்தா அதை என்னன்னு சொல்லுவான் போர்டு. அது மாதிரி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சவன் எக்ஸ்பர்ட். இப்போ சைத்தன்யா வந்து எடுத்திருக்கான உனக்கு என்ன சேர்க்காது, அதுக்கு எனக்கு இது பிடிக்காது. இது மாதிரி நிறைய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையை சின்னப்படுத்திட்டு இருக்காங்க. என்னடா புரியறதா இல்லையா? இப்போ நான் நாளைக்கு மெம்பர் ஆனா நான் எதனா யோசிச்சு ஒன்று கொண்டு வருவேன், உனக்கு சிலபஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஆல்ரெடி இருக்கிறத படிக்கிறதுக்கே நீ மண்டை காஞ்சிட்டு இருக்க. புரியுதா இல்லையா? அதனால நான் யோசிக்கிறதுல வேற எவனாவது யோசிச்சுக்கிட்டோன்னு விட்டேன். புரியுதா புள்ளியா? இது மாதிரி இந்த எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கானுங்க தெரியுமா, இவங்க நமக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த ரீவேல்யூவேஷன் கட்டாயம் பண்ணணுமா இல்லை ஆப்ஷனலா, இதெல்லாம் அவன் ஒரு கைடன்ஸ் கொடுத்து அதர் சொல்றாங்கன்னா, இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டுன்றவங்க a team of independent experts who brings principles and policies which should be adopted while preparing the financial statements. ஒரு P&L பேலன்ஸ் ஷீட் நீ ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணணும்ன்றது வானத்திலேருந்து குதிக்கிறதா இல்லை என்ன மாதிரி ஆளுங்க கொண்டு வரானுங்களா? என்ன மாதிரி ஆளுங்க CA இன்ஸ்டியூட்ல ஒரு போர்டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டுன்னு சொல்லி ஒரு அசெட்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட், எக்ஸ்பென்ஸ்க்கு ஒரு ஸ்டாண்டர்ட், இன்கம்க்கு ஒரு ஸ்டாண்டர்ட், அது மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட்ஸை அவங்க கொண்டு அதெல்லாம் இன்டர்மீடியேட்ல நீங்க படிப்பீங்க. இன்டர்மீடியேட் அண்ட் CA ஃபைனல்ல படிப்பீங்க. இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸை இன்டர்மீடியேட்லி இன்டர்நேஷனல் வேர்ல்டு லெவல்ல என்ன அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் பாலிசிஸ் இருக்கின்றத CA ஃபைனல்ல நான் சொல்லிக் கொடுப்பேன். டீச்சர்லாமா ஓகே நாட் ஓகே சார் நீங்கள் எல்லா லெவலும் எடுக்கிறீங்களா? மண்டீச்செல்லாம் இப்போ சைத்தன்யாலாம் என்கிட்ட ஃபவுண்டேஷனும் படிச்சிருக்கான், இன்டரும் படிச்சிருக்கான், எதுவும் படிச்சிருக்கா, ஃபைனலும் படிச்சு ஆல் இண்டியா ரேங்க்கும் எடுத்திருக்கா. எல்லாத்துலேயும் கரெக்டாக இல்லையா? எல்லாமே உனக்கு இந்த இப்போ நான் சொல்லித்தரேன். இந்த கம்மல்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் அக்ரிகல்ச்சரை பற்றி IFRS என்ன சொல்லியிருக்கா, அதான் லாஸ்ட் ஸ்டாண்டர்ட், அது வரைக்கும் உனக்கு எடுத்து கொடுப்பேன் டீச்சர்லாமா. ஓகேவா ரைட்டா? ஸோ இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டுன்றது இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியாவில் நீ போய் ரிஜிஸ்டர் பண்ணல, அந்த ஆஃபீஸில் ஒரு கமிட்டி இருக்குன்னா அதுதான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டுன்னு சொல்லுவோம். சும்மா எனக்கு ஒரு பந்தா நான் பண்ணிக்கிட்டுமா? வேண்டாமா, எனக்கு படிக்கலையா? ஆக்சுவலி இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டையே எப்போ உருவாக்கியிருக்கானுங்கன்னா 1977 உருவாக்கியிருக்கானுங்க. நான் பிறந்தது 1976. நான் பிறந்தோன்னு தான் ரியலைஸே பண்ணியிருக்கானுங்க. ஐயோ சரவணன் பிறந்துட்டா நம்ம இனிமேல் ஸ்டாண்டர்ட்ஸை கொண்டு வரணும். என்னடா புரியறதா இல்லையா? ஆஹா இந்த குழந்தை பிறந்துருத்துற அக்கௌண்டன்சி சொல்லி கொடுக்கறதுக்கு, ஆனால் நம்ம ஸ்டாண்டர்ட்ஸே வைக்கலையேன்னு எந்த வருஷம் கொண்டு வந்தான்? 77. அதனால தான் நான் பிறந்தோன்னு வந்ததுனால அது எல்லாத்தையும் மாஸ்டரி பண்ணி உலகத்துக்கே சொல்லி கொடுத்துருக்கேன். புரியறதா இல்லையா? நான் பிறந்ததுனால வேற வழி இல்லை. ஏன்னா கடவுள் எழுதி வச்சிருக்காருல எனக்கு அக்கௌண்டன்சி டீச்சர். சார் உங்களுக்கே இது ஓவரா தெரியலையா? பரவாயில்ல, விடு 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 ஓகேவா ரைட்டா? நான் இது எதுக்காகனா இந்த இயரை நீ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. எந்த வருஷம் வந்தது?
இந்த ஏஎஸ்பின்னு ஒரு போர்டை ஃபார்ம் பண்ணி அவங்க தான் இந்த மாதிரி பிரின்சிபல்ஸை கொண்டு வந்து, ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிரின்சிபல்ஸ் கொண்டு வரலன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தன் ஒரு அக்கௌண்டிங்கை பண்ணுவான். ஸோ அது வந்து யூனிஃபார்மிட்டி இருக்காதுன்றதுனால ஒரு ஸ்டாண்டர்ட் பிரின்சிபல்ஸ் தான் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நான் சொல்றது புரியுறதா இல்லையா? அதுக்காக தான் இதை கொண்டு வந்து. டெப்ரிசியேஷன் கம்பல்சரியா ஆப்ஷனலா? ரீவேல்யூவேஷன் பியூட்டிஃபுல். வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஆனா இப்ப டெப்ரிசியேஷனும் ஒரு அசெட்டோட வேல்யூவை குறைக்கிறது, ரீவேல்யூவேஷன் லாஸும் ஒரு அசெட்டோட வேல்யூவை. பட் டெப்ரிசியேஷன் வேற. Depreciation also decrease in the value of asset. Revaluation loss is also decrease in the value of asset. ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. Depreciation is decline in the book value of the asset. Revaluation loss is decline in the market value of the asset. அது மாதிரி பண்ண என்னடா அது மாதிரி பண்ண மாட்டேன்ற? ஏன் சார் இது மாதிரி அசிங்கமா பண்ணணும்? கேளு. ஏன் சார் இது மாதிரி அசிங்கமா ஆன்னு பண்ணணும்? சும்மா கேள. அதுக்கு ஒரு லாஜிக் சொல்றேன்னா, ஆக்சுவலி நமக்கு இந்த சிஏ இன்ஸ்டியூட் என்ன பண்றோன்னா, நமக்கு வந்து 1.5 வண்டி சிலபஸை கொடுத்துட்டு 4 மாசத்துல எல்லாத்தையும் பச்சு முடின்றான். இந்த மூஞ்சி சும்மா தப்பா எடுத்துக்காதுக்கண்ணா, இந்த மூஞ்சி கண்ணாடியில போய் பார்த்து, இப்ப இந்த மூஞ்சும் பிடிச்சோம் சிஏ இவ்வளோ பெரிய புக்கா இருக்கு, எஸ் ஆர்னோ, அதுவும் அவன் என்ன வேணா கேள்வி கேட்கலாம். ஸோ இந்த ஷார்ட் டைம்ல உன்னால எல்லாத்தையும் மண்டையில கொண்டு போறது கஷ்டம். இப்ப நான் சொல்லி கொடுக்கறத நீ வீட்டுக்கு போனோன்னு மறந்துடுவேன். ஏன்னா இப்ப எனக்கு ஞாபகம் வச்சுப்ப, லேண்ட் ஹஸ் நோ டெப்ரிசியேஷன் பிகாஸ் இட் ஹஸ் அன்லிமிட்டெட் இயர்ஸ் ஆஃப் யூஸ்ஃபுல் லைஃப். இப்போ ஒரு 1 hour ஞாபகம் இருக்கும், ஒரு 2 நாள் நிறைய பேரை பார்த்துருவேன் வாழ்க்கையில. நான் சொல்றது புரியறது இல்லையா? போகும்போது, ட்ரெயின்ல போகும்போது, பஸ்ல போகும்போது, இதை போகும்போது நிறைய பேரை பார்த்துடுற, உனக்கு நிறைய மெமரி வந்தோடனே நான் சொல்லி கொடுத்தேன்ல இந்த மெமரி, என்னது லேண்ட் ஹஸ் நோ, அது மறந்து போறதுக்கு என்ன இருக்கு? சான்ஸ் இருக்கு. அது மறந்து போகாம இருக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னா, யார் தப்பா எடுத்து பிள்ளக்கணும், நான் எதனா இப்போ டக்குன்னு பண்ணேன்னா என்ன எதுக்குமே தப்பா நினைக்க மாட்டேன்ல, நீ மெயினாக்கண்ணா தப்பா. இப்போ நான் இவனை அரைஞ்சிருந்தேன்னு வச்சுக்கோயேன், இதை இப்போ பண்ணி எடுத்துட்டேன், பட் அரைஞ்சிருந்தேன்னு வச்சுக்கோயேன், இவன் வாழ்க்கை பூரா இந்த கிளாஸை மறப்பானா மறக்க மாட்டானா? நான் மறந்துடுவேன். ஏன்னா நிறைய பேர் இது மாதிரி, நான் மறந்துடுவேன் ஆனா இவன் மறக்க மாட்டான். அப்படின்னா ஒரு மெமரி வந்து மைண்ட்ல கிரியேட் பண்றதுக்கு எமோஷன்ஸ், ஏன்னா நான் இப்போ இவன் அடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோயேன், இவன் உடனே எமோஷன் ஆட் பண்ணுவான். சார் எல்லாத்துக்கு அஷ்டா தெரியுமா? இப்ப இவனுக்கு கூட டான்ஸ் ஆடும்போது ஒரு பொம்பளை வேஷம் போட்டு ஒருத்தன் நடுவுல வந்தான்ல, இப்படி பண்ணிட்டு, நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், அவன் இங்க இருக்கான்னு கூட சொல்ல மாட்டேன், புரியுதா? அது எதனால? அது இப்ப நான் கூட அந்த சீனை ரீகலெக்ட் பண்ணனா, ஐயோ அந்த முடிய பார்த்து கேவலமா இருந்தது சார் அது அப்படின்னு உனக்கு அந்த மெமரி வரதுக்கு காரணம் என்னன்னா, அவன் திடீர்னு அந்த மாதிரி பொம்பளை வேஷம் போட்டுன்னு வரும்போது நமக்கு எமோஷன் ஆட் பண்ணிட்டான். என்னைக்குமே ஒரு இடத்துல எமோஷன் ஆட் ஆகும்போது நம்ம மைண்ட்ல டக்குன்னு போய் சேவ் ஆயிடும். அது மறக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். நான் சொல்றது புரியுறதா இல்லையா? இப்ப நான் சொல்லி கொடுத்து உனக்கு வந்து அப்படின்னு பண்ணனா அது ஒரு எமோஷன். சொல்லு. டெப்ரிசியேஷன் வேற, ரீவேல்யூவேஷன் லாஸ் வேற. டெப்ரிசியேஷனும் அசெட்டோட வேல்யூவை குறைக்கும், ரீவேல்யூவேஷன் லாஸும் அசெட்டோட வேல்யூவை குறைக்கும். டெப்ரிசியேஷன் இஸ் டிக்ரீஸ் இன் புக் வேல்யூ, revaluation loss is decline due to market value. Clear? இப்ப என்ன பண்ணோம்? எனக்காக பண்ணுக்கண்ணா, அது அசிங்கமா இருந்தா கூட பரவாயில்ல கண்ணா. ஏன்னா நிறைய விஷயம் ஞாபகம் வச்சு 4 மாசத்துல நம்மலாம் அப்படி கிடையாது கண்ணா. நம்ம 1008 விஷயம் இருக்கு. அது சோஷியல் மீடியா வேர்ல்ட்ல இருக்க திறந்தா 1000 இன்ஃபர்மேஷன் வருது. என் இன்ஃபர்மேஷன்லாம் கீழே போயிடும் கண்ணா. என்னடா நான் சொல்றது? இப்போ லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா ஓல்டு இன்ஃபர்மேஷன்லாம் கீழே. எஸ் சார் நோ. எப்படி ஒரு யூடியூப்லேயோ இன்ஸ்டாலேயோ அது மாதிரி போகிறதுனா, நம்ம மண்டையிலையும் அது மாதிரி தான் டீச்சர்லும். நீ நிறைய புது விஷயம் கற்றுக்கும் போது நான் கற்றுக் கொடுத்த விஷயம்லாம் கீழே இருக்கும். அதே நீ ஒரு வீடியோவை எமோஷ்னலாக பார்த்துட்டேன்னா அது மேலேயே இருக்கும் டீச்சர்லம்மா. நான் சொல்கிறது உங்கள் எல்லாருக்கும் புரியறதில்ல. இப்போ என்னோட கிளாஸ் வீடியோவை நீ எப்படி பார்க்கணும்? எமோஷனலாக. ப்ளீஸ் டீச்சருங்களா, நான் ஏதோ ஜோக் பண்ணுறேன்னு நினைக்காத டீச்சர்லம்மா. சிஏ பாஸ் பண்ணுறது 4 மாதத்துல உனக்கு எல்லா அறிவையும் கொடுத்து, அதனால தான் செப்டம்பர் சின்ன பின்ன பண்ணணும். நல்ல வேலை நீ ஜனவரி, கரெக்டா இல்லையா? செப்டம்பர் பசங்களாம் சின்ன பின்ன படணும். பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமானா, நாட் தட் அவனுங்களா, அவங்கள நல்ல ஷார்ப்பு, நல்ல டேலண்ட், ஆனால் டைம் இல்லை. மெமரி கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன இல்லை?
இப்போ மென்டார்ஸ்லாம் கொடுத்து அவங்களுக்கு எப்படியாவது பாஸ். ஆல்ரெடி ஒரு 100 பேர் வந்து டாப்பராக இருக்கான். அந்த 360 பேரில் ஒரு 100 பேர் 60% மேலே வச்சிருக்கான். இன்னொரு 100 பேர் 40% 60% வச்சிருக்கான். அந்த 100 பேருக்கு இப்போ மென்டார்ஷிப்பை கொடுத்துட்டேன். லெஸ் தென் 40 அவன் இந்த தடவை ட்ரை தான் பண்ணணும். இன்னொரு 100 பேர் அப்படி இல்லைன்னா அவனுக்கு சில ஐடியாஸ் நான் கொடுத்துருக்கேன். நான் சொல்கிறது புரியுறதா இல்லையா? உங்களுக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு எல்லாரையுமே பாஸ் பண்ண வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னா பாசிபிலிட்டி இருக்கா. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு போடு. வெரி குட். நான் அது குஷியாகிடுவேன். நாட் தட் நீ இந்த கிளாஸ் என்ஜாய் பண்ணுறேன்ல, அப்பா இந்த பையன் கோஆப்ரேட் பண்ணுறான் அட்லீஸ்ட் மெமரி கிரியேட் பண்ணுறதுக்கு. நீ அது மாதிரி என்ஜாய் என் கிளாஸில் மட்டும் பண்ணு. வேறு எதாவது நிர்மலா மேம் சொல்லி கொடுத்து ஆன்றது மேம் எதனா தப்பாக நினச்சிப்பாங்க. புரியுது? நீ வாட்டுக்கு நிர்மலா மேம் எதோ சொல்லும் போது ஆன்ட்டுன்னு வச்சுக்கோ, முடிஞ்சு போச்சு. என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு. அவங்க ஹஸ்பண்ட் வந்துடுவார். புரியுறதா இல்லையா? என்கிட்ட பேசுறதுக்கு அவர் வேறு எனக்கு ஃப்ரெண்டு. ஓகேவா? ரேட்டே வேறு எந்த கிளாஸ்லையும் பண்ணாத. அந்தந்த டீச்சர் என்னென்ன ரூல்ஸ் சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோ. நீ வேணா இன்டர்னலாக சார் சொன்னது நல்லா இருக்கு அப்படின்னா இன்டர்னலாக வா சார் இதை வாவாவது நல்லா இருக்கு. அது என்ன சார் வாவ் வந்து இங்கிலீஷில், அதனால் எனக்கு பிடிக்காது. ஆன்றது உன் சக்கராவை ஆக்டிவேட் பண்ணும். அதனால் எனக்கு அதனால் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். பண்ணு. அதனால் எனக்கு பிடிக்கும். எனக்கு வா அப்படி கூட பண்ணலாம். ஆனால் எனக்கு பிடிக்காது. ஓகேவா? ரைட் எல்லாரும்? என்னடா டெப்ரிசியேஷன் வேற. இப்ப பார், நம்மளோட ஏசிக்கு வருவோம். ஏசியோட காஸ்ட் எவ்வளோ? லைஃப் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் WDV எவ்வளோ? இப்போ இந்த அசெட்டை நம்ம ரீவேல்யூ பண்ணலாமா பண்ணவே கூடாதா? வேணும்னா பண்ணலாம். யாரு சொன்னா அது மாதிரி? ஸ்டாண்டர்ட். ஓகேவா? டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அதெல்லாம் லேட்டராக உங்களுக்கு சொல்லித்தரேன். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸோட பிரின்சிபல். ஓகேவா? அவன் வேணும்னா நீ ரீவேல்யூ பண்ணலான்னு சொல்கிறான். இப்போ நம்ம இந்த 45,000 இருக்குல்ல WDV, இதை ரீவேல்யூ பண்ணுறோம். தட் இஸ் மார்க்கெட்டில் இன்னைக்கு இந்த ஏசியை விற்றா எவ்வளோ சார்? அது எப்படி தெரியும்? ஒரு ஏசி இன்ஜினியரை கூப்பிட்டு நம்ம ஏசியோட கண்டிஷன் செக் பண்ணி சொல்ல முடியாதுக்குன்னா அவன் என்ன சொல்கிறான்னா 42,000 தேருன்றான். எவ்வளோ தேருன்றான்? ஆனால் நம்ம இதில் எவ்வளோ வச்சுருக்கோம் நம்ம புக் வேல்யூ? இப்போ இந்த ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட்டா லாஸா? ஏன்னா நம்ம புக்ல 45,000 இருக்கு, ஆனா மார்க்கெட்ல வித்தா எவ்வளவு வரும்னு சொல்றான். அப்ப ரீவேல்யூவேஷன் லாஸ் எவ்வளோ? இந்த ரீவேல்யூவேஷன் லாஸும் P&Lக்கு போகும். இந்த டெப்ரிசியேஷனும் எங்க போகும்? இதுவும் நமக்கு நஷ்டம் தான், இதுவும் நமக்கு நஷ்டம். ஆனா டெப்ரிசியேஷன் இஸ் a different loss, ரீவேல்யூவேஷன் லாஸ் இஸ் a different loss. ரெண்டுமே வேற. இது டிக்ரீஸ் in the book value, இது டிக்ரீஸ் due to market value. கையை தட்டி கொண்டாடுங்க. உண்மையா புரியறதா? இப்ப எல்லாரும் ஓடிவாங்க. எல்லாரும் இங்க ஓடிவாங்க. லேண்ட் எவ்வளவுக்கு வாங்கினோம்? 50,000 வாங்கினோம். இதோட லைஃப் என்னது? அன்லிமிட்டெட். அதனால இதுக்கு டெப்ரிசியேஷன் 0. அப்போ காஸ்ட் 50,000, டெப்ரிசியேஷன் 0. அப்ப ரிட்டர்ன் டவுன் வேல்யூ என்னது? இப்ப இந்த லேண்டை நம்ம ரீவேல்யூ பண்ணலாமான்னா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் எஸ், லேண்டையும் நீ என்ன பண்ணலாம்? ரீவேல்யூ பண்ணலாம். இப்போ இந்த லேண்டை ரீவேல்யூ பண்ணும்போது இந்த லேண்டோட ஃபர்டிலிட்டி கம்மியா இருக்கு, இல்ல இந்த லேண்டை வாங்கின இடத்துல ஏதோ வார் நடக்கிறது அப்படின்னா இந்த 50,000 விலை போகுமா? ஆர் மார்க்கெட் வேல்யூ கொஞ்சம் கம்மியா இருக்குமா? இப்போ 44,000 மார்க்கெட் வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர். மார்க்கெட் வேல்யூ 44,000. இப்போ இந்த லேண்டுக்கு ரீவேல்யூவேஷன் லாஸ் எவ்வளவு வருது? அப்போ லேண்டுக்கும் டிக்ளைன் இந்த வேல்யூ இருக்கு, ஆனா லேண்டோட டிக்ளைன் இந்த வேல்யூ டெப்ரிசியேஷன் கிடையாது, ஒன்லி ரீவேல்யூவேஷன் லாஸ். ப்ளீஸ்டா பண்ணுடா. கேர்ள்ஸ் கூட பண்ணிடுறான், பாய்ஸ் கொன்னுடுவோம். யாரோ டான்ஸ் ஆடும்போது ஏன்டா என் அறிவு உனக்கு கொடுக்குற சொல்றேன்னா ஏன் நான் யோசிப்பேன், கொன்னுடுவோம். சூப்பரா சுமாரா? இப்ப அவன் சொன்னான்ல அந்த பையன் எஸ், நீ ஜே கரெக்டா? ஜே வந்து லேண்ட் ஹஸ் நோ டெப்ரிசியேஷன் சொன்னான்ல, அது கரெக்ட். பிகாஸ் நான் கேட்கும்போது லேண்ட் ஹஸ் நோ டெப்ரிசியேஷன் பிகாஸ் இட் ஹஸ் அன்லிமிட்டெட் இயர்ஸ் ஆஃப் useful life. Land, the value of the land can decline, that is because of revaluation loss. புரியுதுல்ல?
லேண்டுக்கு டெப்ரிசியேஷன் நீ போடு, ஆனா ரீவேல்யூவேஷன் லாஸ் நீ அக்கௌண்ட் பண்ணலாம். ஏன்னா லேண்டோட விலையும் சம்டைம்ஸ் என்ன ஆகும், கம்மியாகும். அந்த லேண்டோட விலை கம்மியாகுது, டெப்ரிசியேஷனா ரீவேல்யூவேஷன் லாஸா? லேண்டுக்கு அந்த வருஷம் போடுறோம் தெரியுமா டெப்ரிசியேஷன், அதை லேண்டுக்கு போட முடியுமா முடியாதா? பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு முடியுமா, பில்டிங்க்கு முடியுமா, ஃபர்னிச்சருக்கு முடியுமா, வெஹிக்கல்ஸ்க்கு முடியுமா? ஏன்னா அந்த பில்டிங், ஃபர்னிச்சர், வெஹிக்கல்ஸ், பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு அன்லிமிட்டெட் இயர்ஸா லிமிட்டெட் இயர்ஸா? அதே லேண்டோட லைஃப் வந்து அன்லிமிட்டெட் இயர்ஸ். Hence for land we don't provide depreciation. However, in case the value of the land decreases, we will account it as revaluation loss, not as depreciation. கையை தட்டி கொண்டாடு. மறந்துடுவேன், அதான சொல்ல வரேன். மறந்துடுவேன். இப்போ நான் சொல்லி கொடுத்தது மறந்துடுவேன். சரி, ஒரு டெஸ்ட், ஓரல் டெஸ்ட் நான் சொல்லி கொடுத்தது. லேண்டுக்கு டெப்ரிசியேஷன் போடலாமா போடக்கூடாதா? ஆனுவல் டெப்ரிசியேஷன் போட முடியாது. ஏன் போட முடியாது? பியூட்டிஃபுல். நீ யாரோ ஒரு குழந்தை டக்குன்னு வந்து அப்படியா அப்படின்னா, லேண்டுக்கு லைஃப் வந்து டெஃபினட்டா அன்லிமிட்டெட் லைஃபா, அன்லிமிட். அப்போ அன்லிமிட்டெட் லைஃப்னா என்னது? இன்ஃபினிட். இப்போ காஸ்ட் டிவைடட் பை லைஃப் தான் உன்னோட டெப்ரிசியேஷன். அப்போ 50,000 டிவைடட் பை இன்ஃபினிட்டி போட்டால் உனக்கு என்ன வருது? அப்போ லேண்டுக்கு டெப்ரிசியேஷன். பட் லேண்டோட விலை டிக்ரீஸ் ஆகுமே, அது டெப்ரிசியேஷன் கிடையாது. அது என்னன்னு சொல்லுவோம்? That decline in the value of land is revaluation loss, that we will account separately as revaluation loss. That accounting is compulsory or optional? Depreciation accounting is கம்பல்சரி. கிளியர் கண்ணா? இப்போ லேண்டுக்கு டெப்ரிசியேஷன் வராது, ஆனால் ரீவேல்யூவேஷன் லாஸ் வரும். ஏசி, பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கலாம் டெப்ரிசியேஷனும் வரும், அந்த ரீவேல்யூ பண்ணும்போது லாஸும் வரலாம், என்னவும் வரலாம், ப்ராஃபிட்டும் வரும். இப்போ லேண்டை ரீவேல்யூ பண்ணும்போது லாஸும் வரலாம், ப்ராஃபிட். பிளான்ட் அண்ட் மிஷினரி ரீவேல்யூ பண்ணும்போது ப்ராஃபிட்டும் வரலாம், லாஸும் வரலாம். ஓகேவா? சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது சார்னு கையை தட்டுக்கு. சயின்ஸ் ஸ்டூடெண்ட், சயின்ஸ், ஒன்லி சயின்ஸ், ஒன்லி சயின்ஸ். ஓரளவுக்கு புரிஞ்சுதா? ஓகேவா? ரைட். உங்களுக்கு வேற யாருன்னா திருப்பி டெப்ரிசியேஷன் ஒரு சாப்டர் எடுக்கும்போது இன்னும் நல்லா புரியும். ஓகேவா? ரைட். நான் சும்மா ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? சிஏக்கு படிக்கிறது எவ்வளோ ஜாலியாக இருக்கு. இதுதாங்க நான் சிஏவோட படிப்பேன். இப்போ நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்த உனக்கு அறிவு வந்து நீங்களாம் வந்து ரொம்ப குழந்தைங்க. சம்டைம்ஸ் சிஏ இன்டர் படிக்கிறவனுக்கே இந்த அறிவு இருக்காது. டெப்ரிசியேஷன், ரீவேல்யூவேஷன் லாஸ்லாம் ஒன்றுன்னு நினச்சின்னு வருவான். இது ரெண்டும் ஒன்று கிடையாது. டெப்ரிசியேஷன் வந்து லைஃப் ஆஃப் த அசட்டை வச்சு நம்ம போடுறது, ரீவேல்யூவேஷன்றது மார்க்கெட் வேல்யூ வச்சு நம்ம போடுறோம். நம்ம வாங்கின ப்ரைஸை வச்சு போடுறது டெப்ரிசியேஷன், மார்க்கெட்டோட நம்ம புக் வேல்யூவை கம்பேர் பண்ணி போடுறது ரீவேல்யூவேஷன். ரீவேல்யூவேஷன் லாஸ் வேற, டெப்ரிசியேஷன் வேற. ஆனால் ரீவேல்யூவேஷன் லாஸும் P&Lக்கு தான் போகும், டெப்ரிசியேஷன் எங்கே போகும்? P&Lக்கு தான் போகும். சூப்பரா சுமாரா? நல்லா என்ஜாய் பண்ணலாம். சரி, இன்னொரு நாள் இப்போ உங்களுக்கு ஏதோ டெஸ்ட் இருக்கா? படிச்சுட்டு வந்திருக்கல டெஸ்ட்டுக்கு? ஓகே, சாப்பிட்டீங்க. ஒரு கொஞ்ச நாள் படிச்சுட்டு எழுதுவேல, எப்படி அது? சிசி டெஸ்ட்ன்றது இந்த அப்ஜெக்டிவ் மாதிரி கொடுக்குறாங்களா? ஓகே, நான் சொல்கிறது ஒரு இயர் கேட்டு பெல்லாடி சொல்லாமா? ஓகேவா? உங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு 30,000 ரூபா கொடுத்துருக்கா கரெக்டாக? சிஏ ஃபவுண்டேஷனுக்கு 30,000 35,000 ஏதோ கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இது வேஸ்ட்டாக போகாது என்றைக்கும். ஏன்னா எங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கு தான், ஓரளவுக்கு அறிவை கொடுத்துருவாங்க உனக்கு. பட் அது மட்டும் போதாது, நீ பாஸும் பண்ணி ஆகணும். கரெக்டாக இல்லையா? ஸோ இப்போ அதுக்காக நான் பயங்கரமாக வெறித்தனமாக உழைக்கிறேன். ஃபஸ்ட்டு செப்டம்பர் 26க்கு நாங்கள் நிறைய வேலை பண்ணிட்டு இருக்கோம். அந்த எக்ஸாம் எழுத போகிறானுங்களே உடனே அவனுங்களுக்கு நிறைய வேலை பண்ணி இப்போ மென்டார்ஷிப்பு இதெல்லாம் கொடுத்து அவனுக்கு ரிவிஷன் கிளாஸ் ஒன்று போட்டிருக்கேன். அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஸோ அவனுக்கு ரிவிஷன் கிளாஸஸை கொண்டு வரேன், ப்ளஸ் மென்டார்ஷிப்பை போட்டு அவனுக்கு சாப் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி முடிஞ்ச லெவல் கேஸில் எவ்வளோ பண்ண முடியுமா ஐம் ட்ரைங் டு புஷ் தம். நேற்று மென்டார்ஸையும் அலோகேட் பண்ணிட்டோம். அந்த செகண்ட் லெவல் ஏ லெவல் கேண்டிடேட்டுக்கு மென்டார்ஸை போடலை, பி லெவலுக்கும் சி லெவல். ஏன்னா மென்டார்ஸ் எல்லாருமே உங்கள் பேட்சை எடுத்துக்கிறதுக்கு விருப்பமாக இருக்கான், அந்த பேட்சை எடுத்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அவன் புட்சாலி இல்லை. ஏன்னா அவன் ஒரு மாதத்தில் புரியறதா இல்லையா? ஏன்னா அவன் எடுத்துட்டு ஒருத்தரை பாஸ் பண்ண வைக்கலைன்னா அவனுக்கு ஒரு அசிங்கமாக இருக்கும்ல. அவன் வர சிஏ அவன் என்னன்னா, சார் ஒரு மாதம் தான் இருக்குது, செப்டம்பர் கொடுக்காதீங்க, எல்லோரும் எதை கொடுங்கன்றான்? ஜனவரியை கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன், 10 பேரை எடுத்து நான் மென்டார்ஷிப் பண்ணுறேன்னு இருக்கான். நான் இன்னொரு ஒரு 10 நாள் ஒரு மாதம் கழிச்சு நான் அலோகேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்கோ நீ அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். அவன் உங்களை கைட் பண்ணுவான், எப்படி படிக்கணும், எது படிக்கணும். டெய்லி ஒரு சப்போர்ட், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். புரியுது? அவன் தொந்தரவாக இருந்தானா கைட்டி விட்டுரு. என்னடா? இல்லை, மோஸ்ட்லி கேர்ள்ஸுக்கு கேர்ள்ஸ் தான் கொடுக்குறோம், பாய்ஸுக்கு பாய்ஸ் தான் கொடுக்குறோம். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? கொல்லப்படுவாய் நீ. புரியறதா இல்லையா?
அதுக்கப்புறம் நீங்கள் எதனா பிடிச்சின்னு ஓடுறதுக்கு நான் பின்னாடி போலீஸ் கேஸ் நான் போய் கேஸுன்னு அழிஞ்சு உட்காந்துருக்கிறது என்னோட வேலை. இருக்கிற வேலை பண்ணுறதுக்கே டைம் இல்லை. ஓகே, முடிஞ்ச நாள் பார்க்குறோம், இல்லைனாலும் அலோகேஷன் எனக்கு வேற வழியே இல்லைன்னா ஐ வில் அலோகேட். ஓகேவா, ரைட்? அவங்க எல்லாம் உங்கள் சீனியர் மரியாதையாக நடந்து புரியுறதா இல்லையா? சிஏ ஃபைனலிஸ்ட் அண்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஏதோ அசிங்கம் பண்ணின்னு உட்காந்துருக்காது. புரியுறதா இல்லையா? ரைட் சார். ஸோ அவங்க கிட்ட மென்டார்ஷிப் அழகாக வாங்கிக்கோங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் இல்லாமல் லேட்டஸ்ட்டாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கான்ல, அவனுக்கு என்னன்றது தெரியும், லேட்டஸ்ட் எதுவும் தெரியும், உனக்கு யூஸ்ஃபுல்லாக. அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு நீ நினச்சேன்னா நீ எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சோன்னா உடனே கட் பண்ணிட்டோம் அந்த மென்டார். ஓகேவா, ரைட்? அவன் இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னால் நம்ம கட் பண்ணுறோம்ல, அதே மாதிரி உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் நான் அவனை கட் பண்ணிடுவேன், கட் பண்ணிடுவேன். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகேவா? உங்களுக்கு அது பெனிஃபிஷியலாக இருக்குன்னா இது பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், நானே செல்ஃபாக படிச்சுக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அதுக்குன்னு உங்கள்கிட்ட எதுவும் ஃபீஸ் எல்லாம் நான் வாங்க போகிறதில்ல. ஸோ ஃப்ரீ மென்டார்ஷிப் தான் இது. ஓகேவா, ரைட்? நான் அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறேன், அதை புரிஞ்சுக்கும். புரியுறதா இல்லையா? நீ வாட்டுக்கும் சார் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறாருல, சும்மா மென்டார்னு இருங்க, நம்ம 2 பேர் கட்டிங் வச்சுக்கலாம், நீனும் அவனும் ஒரு பிஸ்னஸ் டீல், கொல்லப்படுவாய். புரியுறதா இல்லையா? ரைட்? அப்படியே நீங்கள் எதுவும் மென்டர்லாம் பண்ண வேண்டாம், என்ன பணம் வருதோ அதை மட்டும் எனக்கு அமுச்சு விட்ருங்க. அந்த மாதிரி எதனா டீலிங் பண்ணுற வேலை வச்சுக்காத. ஓகேவா, ரைட்? அவங்களுக்கு நான் எதனா ஒரு ஹானரரியம் பேமெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், ஏன்னா அவங்க எஃபர்ட் போடுறாங்க. கரெக்டாக இல்லையா? ரைட்? எனக்கு நீங்கள் பாஸ் பண்ணலே வில் பி வெரி வெரி ஹாப்பி. ஸோ அதுக்கு ஒரு சப்போர்ட் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாரு. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த செப்டம்பர் முடிஞ்சோன்னே அந்த பர்சன்ஸை உங்களுக்கு அலோகேட் பண்ணுறேன். இப்போ யாரும் ஃப்ரீயாக இருந்தாலும் நான் அலோகேட் பண்ணுறேன். ஓகேவா, ரைட்? கிளாஸுக்கு ரெகுலராக வரணுங்கன்னா அட்டென்டிவாக கவனிக்கணும், எமோஷ்னலாக இன்வால்வ் ஆகி கவனிக்கணும். இப்போ அந்த எமோஷ்னலாக, இப்போ நீங்கள் கிளாஸ் எமோஷ்னலாக இருக்குன்னா நீ 99% இதை மறக்க மாட்டேன். லேண்டுக்கு டெப்ரிசியேஷன் போடுவோமா போட மாட்டோமா? ரீவேல்யூவேஷன் லாஸ் லேண்டுக்கு வருமா வராதா? எக்ஸல் லாஸும் வரும், ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் வரும். ஏர் கண்டிஷனருக்கு டெப்ரிசியேஷன் போடுவோமா? ரீவேல்யூவேஷன் லாஸ் ப்ராஃபிட் வருமா? வரும். டெப்ரிசியேஷன் வேற. எக்ஸலென்ட். டெப்ரிசியேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த எஸ்டிமேட்டட் லைஃப் ஆஃப் தி அசெட். சொல்லு, டெப்ரிசியேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் தி, ரீவேல்யூவேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் தி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி. இந்த மாதிரி யாருக்கிட்டனா சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆடிட்டர் கிட்ட அந்த மாதிரி யாருன்னா சொல்லிட்டேன்னா அவர் விழுந்துருவார் மயங்கி. ஒன்று அறிவை பார்த்துன்னு சொல்கிறேன். புரியுறதா இல்லையா? ஏன்னா அவருக்கே அன்றைக்கி தான் தெரியறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. என்னடா சார், நிறைய பேருக்கு தெரியாது சார். இப்போ நான் சொன்ன அறிவு வந்து ஒரு ஆடிட்டருக்கு இருக்க வேண்டிய அறிவு. அதே மாதிரி நான் உனக்கு இன்னொன்று சொன்னேன், நாளைக்கு ஆடிட் பண்ணும்போது லேண்ட் அண்ட் பில்டிங் சேர்த்து வாங்கியிருப்பாங்கன்னா, ஒரு ஃப்ளாட் வாங்கினா கூட அந்த ஃப்ளாட்டுக்கு ஒரு லேண்டு காஸ்ட் இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? இப்போ நீ ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்க, ஒரு ஃப்ளாட்டை நீ வாங்கினா கூட அந்த ஃப்ளாட்டோட அக்ரிமெண்ட் எடுத்து பார்த்தோன்னா அதில் அன்டிவைடட் ஷேர் ஆஃப் லேண்டுன்னு ஒன்றத்தை ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அதோட வேல்யூவை தனியாக எடுத்து அதுக்கு நீ என்ன போடக்கூடாது, வெறும் பில்டிங் வேல்யூக்கு மட்டும்தான் நம்ம என்ன போடணும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் நீ நாளைக்கு ஆடிட் போகும்போது இதை கண்டுபிடிப்பேன். இது ஒரு ஆடிட் ஃபைண்டிங்காக எழுதி உங்கள் ஆடிட்டர்கிட்ட கொடுத்தனா உங்கள் ஆடிட்டர் ஒன்று ரசிப்பாங்க கண்ணா. ஏன்னா நிறைய அக்கௌண்டன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லேண்ட் அண்ட் பில்டிங்கை சேர்த்து வாங்குறதுனால அவங்க அதை சேர்த்து லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட் டெபிட் பேங்க்குன்னு போட்டு அந்த லேண்ட் அண்ட் பில்டிங்கை 7 கோடிக்கு அக்கௌண்ட் பண்ணி அந்த 7 கோடிக்கு 10% 70 லட்சம் டெப்ரிசியேஷன் போடுறாங்க. புரியல உனக்கு? பிரிக்கணுமா வேண்டாமா? லேண்டு காஸ்ட், பில்டிங் காஸ்ட்டு எதுக்கு மட்டும் டெப்ரிசியேஷன் போடணும், எதுக்கு போடக்கூடாது லேண்டுக்கு? ஆனால் ப்ராக்டிக்கலாக அவனுக்கு போடுறானுங்களா இல்லையா? போடுறானுங்க கண்ணா. புரியறதில்ல? என் நிறைய ஆடிட்டில் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், எங்கள் ஆடிட்டர் புலகாயதமாயிட்டார் நான் அதை பண்ணது. புரியுறதா? ஏன்னா எனக்கு அப்போ அக்கௌண்டன்சி பிடிச்ச சப்ஜெக்ட்னால நான் அதை டெப்த்தாக படித்ததுனால ஆடிட் பண்ணும்போதும் சிலதை கண்டுபிடிக்க முடிஞ்சது. இப்போ உனக்கு டெப்த் இல்லைன்னா உன்னாலேயும் என்ன பண்ண முடியாது. அங்கே போய் நீ கேட்ப, அப்படியா லேண்டை பிரிக்கணுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. யாருன்னா வேற யாருன்னா சீனியர் கண்டுபிடிச்சிட்டான் அதை நீ பார்க்கல அப்படின்னா உன்னை அப்படியே ஆஃபீஸில் பயங்கரமாக அசிங்கப்படுத்துவாங்க. இப்போல்லாம் இன்டர் முடிச்சுட்டு வருதுங்க, லேண்டுக்கு டெப்ரிசியேஷன் போடக்கூடாதுன்னு கூட தெரியாமல் உட்காந்துருக்கு. நான் சொல்கிறது புரியுதுல? அப்போ அந்த சீனியர் முன்னாடி நீ கண்ணு கலங்கி அழுதுங்கலாம் உட்காந்துருப்ப. ஆனால் இப்போ நான் சொல்லித்தரது உனக்கு பயங்கர வேல்யூவானா பயங்கர வேல்யூ. இப்போ உனக்கு அது தெரியாதானே? இப்போ உனக்கு தெரியாது. நான் சொல்லிக் கொடுக்குறேன் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக எமோஷ்னலாக சொல்லு. எதுக்காக சார் எமோஷன் ஆட் பண்ணோம்? டு கிரியேட் மெமரி. சொல்லு, டு கிரியேட் மெமரிஸ். சரி, சொல்ல. தேங்க்யூ கடா. லவ்விங் யூ ஸோ மச் பா.